அதாவது அப்போ நம்மளோட நமக்கு வெளியே என்ன இப்படி எவ்வளோ பிசாசு தந்திரமாக ஒரு மனித ஆத்மாவை தெளிவாக மஞ்சித்தர்றான் என்று நீங்களே வந்து பாருங்க. அதாவது நம்ம பார்க்கறதுல நமக்கு தெரிகிறது இப்படி, ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்கன்றனால நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வருது. தெரியாது எத்தனை நீங்கள் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி சிட்டியில் வந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம காதுக்கு வராமல் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டு செத்த இளம் பிள்ளைகளும் வாலிப பசங்களும் எத்தனை இருக்குங்கன்னு வந்து பாருங்கள். ஈவன் எங்கள் வீட்டாண்ட கூட வீட்டாண்டியே ஞானஸ்தானம் எடுத்த ஒரு பையன் சர்ச்சில் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து பிறகு மூணு வருஷம் கழித்து தூக்கு மாட்டின்னு தொங்கி செத்துட்டான். பிசாசானவன் ரட்சிக்க விடாதபடிக்கு அவனுக்கு தேவை மனுஷ கொலை பாதகன் வேதம் என்ன சும்மாவா சொல்லுது. அவன் வந்து கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்றோ வகை தேடி சுற்றி திரிகிறான்ட்டு அழகாக வசனம் சொல்லுது. அவனோட தந்திரங்கள்லாம் மகா பயங்கரமானவை. அவன் வந்து ஒரு ஆத்துமாவை கொலை செய்யணும். அதாவது கொலைன்னா இந்த மாதிரி சாதாரணமாக ஒருத்தர் வந்து கொலை செய்கிறதில்ல. ஒரு ஆத்மாவை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற காரியம் இருக்குல்ல, அதுதான் உண்மையான கொலை. அதுதான் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் அப்படின்ட்டு வேதவசனம் சொல்லுது. ஏன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான்னா, அவன் ஒரு மனித ஆத்மாவை வஞ்சித்து ஏமாற்றி அப்படியே ஒரு மனுஷனோட ஆத்மாவை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறான். அதுதான் அவன் வந்து கொலை பாதகன்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற இளம் பிள்ளைகளும் இந்த மாதிரி தெரியாமல் தூக்கு மாட்டிக்கிறவங்க, அவங்களுக்குலாம் தெரியல என்ன காற்று இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு அப்படின்றது அதுங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதுங்க என்ன யோசிக்குமோ எப்படி யோசிக்குமோ வந்து தெரியல. ப்ராப்ளம் இருக்குதான், ஓகே, ஏமாற்றப்பட்டது உண்மை, வலிக்குது, மனசு வலிக்குது, அப்படியே என்னால் இருக்க முடியல, சாப்பிட முடியல, எனக்கு அப்படியே போராட்டமாக இருக்குது, பயங்கர இதுவாக இருக்குது, எல்லாம் உண்மை தான். ஆமாம், ஆனால் இப்படி செத்த பிறகு கிடைக்க போகுது பார்த்தியா ஒன்று, அது இதை விட 1000-2000 மடங்கு பயங்கரமானது. இது நீ தாங்க முடியல, நீ தற்கொலை பண்ணிக்கிற. அப்போ அதை நீ எப்படி தாங்குவ? இது 1 மடங்குன்னா அது 10,000 மடங்கு. கற்பனையே வந்து பண்ண முடியாத அளவுக்கு மகா வேதனையான ஒரு இதுதான். அதனால தான் என்னன்னு தெரியல, ஆண்டவர் சித்தத்தின்படி தான் எல்லா காரியமும் நடக்குது. இந்த வாரத்தில் தான் மரணத்துக்கு பின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆண்டவர் கிருபையினால். அதே மாதிரி இது பண்ண பிறகு தான் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது, அப்போ அந்த மெசேஜ் வந்து எவ்வளோ தேவையானது அப்படின்ட்டு. என்ன ஒரு காரியம்னா, இதை பற்றி தான் எல்லாம் சாவுறீங்களே, ஒரு மனுஷனுக்கு மரித்த பிறகு என்ன நியமிக்கப்பட்டு இருக்குது கர்த்தராலே, என்ன காரியம் இருக்குது, என்ன சூழ்நிலையில் மரித்தா என்ன இருக்குது, அந்த காரியத்தை குறித்து தான். அப்புறம் அந்த பாதாளம் நரகம் இருக்குல்ல, அதை பற்றி இந்த வாரம் தான் நான் ரெடி பண்ணேன். அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்சால் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா தெரிஞ்சு உண்மையிலே இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுங்க வந்து போகாது. ஒரு குட்டைக்குள்ளே 2 பெரிய முதல்ல இருக்குன்னா துணிஞ்சு குதிப்பாங்களா யாராவது? அதே மாதிரி தான் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த மனித ஆத்மா அடைய போகிற அந்த வியாகுலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அங்கலாய்ப்பு வியாகுலம், அதை கற்பனையில் எட்டி பார்க்கவே முடியாது. இப்போ இளைப்பாறுதல்னு சொல்லுகிறோம். இப்போ நம்ம உட்காந்துட்ருக்கோம், நமக்கு இப்போ இளைப்பாறுதலாக இருக்குது. ஏன்னா நம்ம எதுவும் நம்மளை வந்து நெருக்கலை. நம்ம சரீரத்துக்கும் எந்த வேதனையும் உண்டாகலை, நம்மளோட ஆத்மாவுக்கும் எந்த வேதனையும் இல்லை, அங்கலாய்ப்பும் எதுவும் கிடையாது. நம்ம சுவாசிக்கிறோம், நம்ம வந்து உணர்கிறோம், இந்த தென்றலையும் இந்த காற்றையும் உணர்ந்து நம்ம வந்து இருக்கிறோம். இது ஒரு செகண்ட் கிடைக்குமா அப்படின்ட்டு கதறி கேட்குற ஆட்கள் தான் இந்த பாதாளத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம தொடர்ந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் நல்லா இளைப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, இது 1 செகண்டு. அப்படின்னா இரவு பகல்
ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட்டு இல்லாமல் 8 மணி நேரம் உழைச்சாலும் நமக்கு என்ன தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தால் தான் அடுத்தது இது பண்ண முடியும் நமக்கு வந்து கேட்குது. ஆனால் தொடர்ச்சியாக 24 மணி நேரம் கழித்து அடுத்தது 24 மணி நேரத்து முதல் இது ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அந்த மாதிரி ஒரு ஆக்கினைக்குள்ளாக தான் ஆத்மா போய் உழுது. அந்த ஒரு பாதாளத்துக்குள்ளாக போய் அந்த ஒரு மனித ஆத்மா என்ன பண்ணுது, விழுகிறது. விழுந்த பிறகு அவ்வளோதான், நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் அங்கே தான். நியாய தீர்ப்பு நாளுக்கு அப்புறம் அந்த அக்கினியும் கந்தமும் எரியிற கடல் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்புக்குள்ளே போயிட்டு அப்படியே அதுக்குள்ளே போகிறது தான். இதுதான் ஒரு மனித ஆத்மாவுக்கு நியமிக்கப்பட்டது. அதனால தான் வேதத்தின் சத்தியம் வந்து அநேகர் வந்து அலட்சியம் செய்து அநேகர் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அழிவுக்கோசரமே தான். ஏன்னா பவுலும் ஒரு இடத்துல அழகாக சொல்லுவார், என்னோடய சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கே மறைப்பொருளாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷம் தெரியலனா உன்னோட ஆத்மா கெட்டு போயிடும். யாருக்காக இருந்தாலும் சரி, அதுதான். அது கெட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்? அதுதான் அந்த பாதாளத்தில் போய் சேருறது. அந்த சுவிசேஷம் ஒருத்தனுக்கு வெளியரங்கமாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா, பார்வையில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்துப்பான். கெட்டு போகவே மாட்டான். போகாமல் நித்திய ஜீவனை அவருடைய நாமத்தினால அடைந்து கொள்வான். அது தெரியாத பட்சத்தில் தான் பிசாசு என்ன பண்ணுகிறான், வஞ்சித்துக்கிறான். வஞ்சிக்கிறதுக்கு இன்றைக்கி அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் என்ன இருக்குது, உண்டாயிருக்கு. அது நீங்களே வந்து பார்ப்பீங்க. டிவி இருக்குது, இந்த மாதிரி லவ் இருக்குது, பொண்ணுங்க இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிவி சினிமாலலாம் எப்படி லவ் பண்ணணும், எப்படி ஸ்டைல் காமிக்கணும், எப்படி இது பண்ணணும், அதெல்லாம் அப்படியே ஈஸியாக அதில் வந்து காமிச்சு ஒரு ஆசையை உண்டு பண்ணி விட்டுறாங்க. இதுதான் லைஃபு, இதுதான் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மயமான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிடுறாங்க. ஆனால் உண்மையான லைஃப்ன்றது வேற. அவன் என்ன பண்ணுறான், ஓ இப்படி தான் லைஃப், இதுதான் லைஃப், இப்படி தான் வாழணும், இப்படி தான் போய் இப்படி தான் பண்ணணும், அவன் ஒரு இது நினச்சிக்கிட்டு அதன்படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவன் வந்து இது பண்ணுறான். அதன்படி தான் அந்த மாதிரி ஸ்டைலு, லவ்வு, அந்த மாதிரி இதெல்லாம் விழுந்து கடைசியில் விரக்தியாகி மனசு நோகடிக்கப்பட்டு கடைசியில் பிசாசானவனே அட்வைஸ் கொடுத்து ஆமாம், எல்லாம் தந்திரமாக நடக்குது ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். அந்த சாவணுன்ற அந்த லாஸ்ட்டில் ஆலோசனை கொடுக்கறதே அவன்தான். நீ உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, நீ வந்து செத்துரு. இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக ஓவராக பேசிட்டாங்க. ஏற்கனவே இது அதாவது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி அப்படியே பெருசாக்குற மாதிரி அவங்க ஒன்று தான் நினச்சிருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பேசி பெருசாக்கி அவங்கள கடுப்பேற்றி விட்டு அவங்க இனி நான் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணின அடுத்த செகண்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் இந்த தப்பை ஏன் பண்ணோம், அடுத்த செகண்டே. அதுதான் காரியமாக இருக்கிறது. என்ன நமக்கு என்ன ஒரு மனசு வேதனை தான், அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஆத்மா ரட்சிக்க விடாமல் நஷ்டமாயிருச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து வேதனைப்பட்டுக்கிறது. நம்ம அது வேதனைப்படுவது மாத்திரம் இல்லை, இனி நம்மளால் எவ்வளோ முடியுமோ மற்ற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறது, மற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது, முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்கிறது, சுவிசேஷத்தின் சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து கண்கள் திறக்கப்பட்டுருச்சுனாவே இப்படி ஆகிலும் அவங்க வந்து வந்துடுவாங்க. ஒருவேளை அவங்க தற்கொலை பண்ணிக்காமல் இருந்தாவே அவங்களுக்கு 1000 வாய்ப்பு இருக்குது இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை ஒரு நாள் கேட்பதற்கும், அவங்க வந்து ஒருவேளை மனம் திரும்புவதற்கும், அவங்கள சந்திப்பதற்கு அநேக ஆட்கள் வந்து வாய்ப்புகள் உண்டாவதற்கு எவ்வளவோ சான்சஸ்லாம் இருக்குது அதன் மூலமாக. ஆனால் அத்தனை சான்ஸுக்கும் அவங்க முடிவு பிசாசானவன் கட்டிட்டான் அந்த நேரத்தில். அதனால் இதுதான் எக்ஸாம்பிள். இன்னும் கொஞ்சம் இது பண்ணணுன்னா, இந்த நரகத்தின் சத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, பாதாளம் நரகம்,
அந்த சத்தியமும் என்ன பண்ணணும்னா அநேகருக்கு வந்து தெரியணும், கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரியணும். ஏன் நான் சொல்கிறேன், அதாவது என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது கூட இந்த மாதிரி என்னை பற்றி விசாரிக்கும் போது நானும் இப்படி தான் சொன்னேன். இந்த நரகம் பாதாளம் இந்த உபதேசத்தின் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் வந்து மனம் திரும்பி நான் முழங்கால் படிக்கிட்டு என் பாவங்கள்லாம் அறிக்கை செய்து நான் ஆண்டவர்கிட்ட வந்ததே அப்படி ஒரு உபதேசத்தினால தான் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லும்போது, என்ன பயத்தினால வந்தீங்க, பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். பயந்தாலும் தப்பு இல்லையே, அந்த பயம்தானே என்ன நான் மனம் திரும்புவதற்கு காரணமாக அமைஞ்சுது. அப்போ அந்த பயம்ன்றது தப்பே இல்லையே. ஆமாம், அந்த பயம் என் உயிரை காப்பாற்றி விட்டுருச்சு. அப்போ எனக்கு பயம், அந்த நான் பயந்தேன் என்று சொல்வது சந்தோஷமாக வெக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. ஆமாம், சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். உண்மையிலே நான் பயந்தேன் தான். ஆனால் அந்த பயம்தான் என்னாச்சு, காரணமாக அமைஞ்சிச்சு. நான் இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவர் அன்பு அறிந்து கொண்டு ஆண்டவருக்காக வந்து பல பல காரியங்கள்லாம் செஞ்சு மனம் திரும்புவதற்கு காரணமாக இருந்தது அந்த பயம். அப்போ அந்த பயம் எனக்கு நல்லது தான்ப்பா, நல்லது தான். அதை குறித்து வெக்கப்படுறதுக்கு எந்த ஒரு காரியமே இல்லை, சந்தோஷம்தான் பட்டுக்கணும். அப்படி ஒரு பயம் நமக்குள்ளே தோன்றுச்சே அப்படின்றதுக்காக. அதனால தான் அவங்களுக்கு தோன்றீங்க அவங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய காரியமாக இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இன்னொரு காரியம் என்னென்னா, பயம் உறுத்துறது கிடையாது. இது நரகத்தின் உபதேசமும் இல்லை, ஒருத்தங்களை வந்து தேவையில்லாமல் பயம் உறுத்துறாங்க அப்படின்ற தோற்றத்தில் அநேக பேர் சொல்லுவாங்க. பயம் உறுத்தி அவங்கள வர வைக்கிறாங்க, பயம் உறுத்துறாங்க, பயம் காட்டுறாங்க. அதுவும் தப்பு. இது சத்தியம், வேதத்தில் கொடுக்கப்பட்டதான சத்தியம். சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறது பயம்புறுத்துறது கிடையாது. ஒரு வேளை இவைகளெல்லாம் வேதத்தில் இல்லைன்னா அவங்க சொல்கிறது உண்மை தான். எதுக்கு தேவையெல்லாம் பயம்புறுத்துறீங்க, வேதத்தில் இல்லாத காரியத்தை எதுக்கு நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க, எதுக்கு பயம்புறுத்தி கூப்பிடுறீங்க, இதுக்கெல்லாம் நம்ம வந்து தப்புன்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் வேதத்தில் வெளியரங்கமாக கொடுக்கப்பட்ட சத்தியம் அது. அதை நம்ம சத்தியமாக இன்னொருத்தங்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க ஒரு வேளை உணர்வு அடைந்து, அதுதான் பயம் அடைந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் வந்து பயம்புறுத்தி கூப்பிடுறீங்க அப்படின்ற காரியம்லாம் அங்கே எடுபடாது. ஏன்னா கொஞ்ச நஞ்ச வசனமா அவர் வெளிப்படையால் சொல்லுவார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு காரியம் இருக்குது. மத்தேயு 18 எடுங்களேன். எட்டு படிங்களா. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தைத்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்னியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம். சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். ஒற்றை கண்ணாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும். போதும். இந்த 8-9 வசனம் அவர் சொன்ன வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன வசனம். அவர் மறைச்சிலாம் எதுவுமே சொல்லலை, உள்ளதை உள்ளபடி. அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, உன்னோட கை உனக்கு இடரல் உண்டாக்குனா அதை தரித்து எறிந்து போடு, உன்னோட கண் இடரல் உண்டாக்கினா எறிந்து போடு. ஏன் நீ 2 கண்ணும் 2 கை உடையவனாய் நித்திய நரகத்தில், நித்திய நரகம் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்கிறாரு பாருங்க. தள்ளப்படுவதை பார்க்கிலும் நீ 1 கண்ணு 1 கை உடையவனாய் பரலோக ராஜ்யத்துக்கு போவது உனக்கு நல்லது. அதாவது ஒரு மனுஷனை பார்த்து நீ எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத அழகாக அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கும்போது நித்திய நரகம் என்கிறதான ஒரு காரியத்தை வெளியரங்கமாக சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாரு, ஜாக்கிரதைப்படுத்துகிறாரு. அப்போது இவங்க பேசுகிறதுலாம் கேட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம அந்த கேள்வியை கேட்கணும். நீங்கள் எதுக்கு பயம்புறுத்துறீங்க, நீங்கள் எதுக்கு இது பண்ணுறீங்கன்னு. ஆனால்
உண்மையிலே அது இருக்கிறதுனால தான் அவர் வந்து அந்த காரியத்தை சொல்லி மனுஷனை இது பண்ணுறாரு. இது ஒரு வார்த்தை தான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்து படித்து பார்க்கும்போது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதே பல காரியங்கள் அதில் நரகத்தை பற்றியும் வரும். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே நரகத்தையும் பாதாளத்தையும் பற்றி பேசுகிறவர்கள் மிகவும் கம்மி. அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஆனால் சிபிஎம்மில் பேசுவாங்க. அங்கே நரகத்தை பற்றியும் பேசுவாங்க, ஆண்டவருடைய வருகை குறித்தும் பேசுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் அதன்படி தான் விசுவாசத்துக்குள்ளாக இருக்கும். எல்லாம் சம்திங் அவங்க ஒரு லைனில் இருக்காங்க. ஆனால் மற்ற இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது நரகத்தை பற்றி யாராவது பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ. ஏன்னா பிசாசானவன் அப்படியும் கண்களை வந்து குருடாக்கி போடுகிறான். சபையின் போதகர்கள் மூலமாகவும் அநேக சபைகள் மூலமாகவும் என்ன பண்ணுறான்? கண்களை குருடாக்கி போடுகிறான். வேதாகமத்தின் சத்தியத்தை தெரியாதபடிக்கு அவங்க கண்களை வந்து குருடாக்கி போட்டு கொண்டு இருக்கிறான். அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஊழியக்காரர்களாக ஆகி ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வந்து பிரசங்கிக்கும் பொழுதும் நீங்கள் வந்து எந்தெந்த பிரதானமான சத்தியங்கள் இருக்கிறதோ அத்தனை பிரதானமான சத்தியங்களையும் சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கணும். உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகி இருக்கும். பிரதானமான சத்தியங்கள்லாம் என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் இது சுவிசேஷம். இது சத்தியத்திலையும் பிரதானமான சத்தியம் சுவிசேஷம். அவர் கிறிஸ்து இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தது, மரித்தது, மீண்டும் உயிரோடு எழுந்தது. அதுலேயும் பிறப்பு, உயிர்த்தெழுதல், அதையும் பெருசுபடுத்தி அநேகர் பேச மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? மரித்ததை தான் பெருசுபடுத்தி பேசுவாங்க. ஏன்னா அதில் தான் பெரிய ரட்சிப்பே அடங்கி இருக்குது. பாவ மன்னிப்பு, நமக்கான விடுதலை, நமக்கான எல்லா காரியமும் நாம் அந்த மரித்தார் என்ற அந்த ஒரு இதுக்குள்ளே தான் பெரிதாக அடங்கியிருக்கு. ஆகையினால பிறப்பு, அவரோட உயிர்த்தெழுதல் என்கிறதான சத்தியங்கள் அவ்வளவா பேசப்படாது. அப்புறம் அவர் வருகைக்கான சத்தியத்தை சிலர் பேசுவாங்க. இந்த மாதிரி சிபிஎம், டிபிஎம் அந்த மாதிரி ஊழியக்காரங்க வந்து வருகைக்கான சத்தியத்தை சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாலுமே கரெக்டாக இருக்கணும். பிறப்பின் சத்தியமும் சரி, அவர் மரித்து உயிரோடு எழுந்தாரே, மரித்த சத்தியமாக இருந்தாலும் சரி, உயிரோடு எழுந்தாரே அந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த உயிரோடு எழும்புறார் பார்த்தீங்களா, அதற்குள்ளாக அநேக காரியங்கள் அடங்கியிருக்கு. அவர் உயிரோடு எழுகிறதான ஒரு இதுக்குள்ளாக. அப்புறம் மீண்டும் வரப்போகிறார் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து அநேக காரியங்கள் அடங்கியிருக்கு. வரப்போகிறார்ன்ற காரியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாகவும் இருக்குது. ஏன்னா அது இனி தான் நடக்க போகுதுன்ற ஒரு காரணத்தினால அது மிகுந்த ஒரு தேவையுள்ள ஒரு சத்தியமாக இருக்கிறது இந்த காரியங்கள். அதுக்கப்புறம் பிரதானமான இருக்கிற காரியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். நரகம், பரலோகம், அப்புறம் ஆவிக்குரிய அந்த அனுபவம், இந்த மாதிரி ஒரு காரியங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் பிரதானமாக வருகிறதான ஒரு காரியமாக இருக்குது. இந்த மாதிரி சத்தியங்களை அடிப்படையாக வைத்து நம்ம வந்து போதிக்கிறவர்களாக இருக்கணும். ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது சத்தியத்திலிருந்து நரகத்துக்குன்னு ஏதாவது சாஸ்திரம் இல்லை ஏதாவது ஒரு புக்கு அதோட
இல்லை இப்போ பைபிள்னு நமக்கு ஒன்று கொடுத்துருக்கீங்க, இது நம்மளோட இதுன்ற மாதிரி. அப்போ நரகத்துக்குன்னு அதுக்குன்னு ஏதாவது ஒரு இது இந்தபடி இது இங்கே நடக்கும், இது இது ஆகும் சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது புக்கு சாஸ்திரம்? அதுவும் வேதாகமம் தான். அது தனிப்பட்டதுக்காக. அதாவது வேதாகமத்தில் இல்லாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. அந்த இப்போது தேவனால் அருளப்பட்டது என்றால் அது உண்மையாக இருக்கும். இந்த பைபிளை தவிர்த்து நரகத்துக்கு மட்டுமே அப்படின்ட்டு நீ கேட்குறது புரியுது. நரகம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், இப்படி தான் முடியும் அப்படின்ற எல்லா காதில் என்னென்ன உண்டாகி இருக்கும், எப்படி இருக்கும்ன்ற காரியங்களை பற்றி ஒரு புக்கு இருக்கா நீ வந்து கேட்குற. தேவனால் அதுக்கென்று அருளப்பட்ட புக்கு என்று எதுவும் கிடையாது. ஆனால் வேதத்தில் தேவனால் அந்த இடத்த பற்றியும் அந்த அதில் அடங்கி இருக்கிறதான காரியங்களை பற்றியும் வேதத்தில் ஒரு சிலவைகள் ஒரு சில கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ நாம் புக்கு எழுதுகிறோம்னா ஒரு காரியத்தை வந்து ரொம்ப வலியுறுத்தணும்னா அது 2 பக்கம் எழுதுவோம். அது கொஞ்சம் நல்லா அழுத்தி 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 அதில் எஃபெக்டெல்லாம் நல்லா சேர்த்தி அதை வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்தை எழுதுவோம். ஆனால் வேதம் அப்படி கிடையாது. நல்ல பயங்கரமான காரியமாக இருக்கும், சுவாரஸ்யமான காரியமாக இருக்கும், உண்மையிலே மகா பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அது ஒரு 2 வரியில் முடிச்சுட்டு போயிடும் வேதாகம். ஆனால் ஒரு காரியம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அது ஒரு ரொம்ப தேவை உள்ளதாகவும் இருக்காது. அது ஒரு சாதாரணமான விஷயமா அதுக்கு 6-7 பக்கம் அந்த காரியத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கும் வேதாகமத்தில். இப்படி தான் காரியங்கள் வந்து வேதாகமத்தில் இருக்குது. இன்னமும் யோசிச்சு பாருங்கள், சுவிசேஷ விஷயங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து அவர் சிலுவையை தூக்கி மரித்த காரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எத்தனை பக்கம் எழுதியிருக்கு? மத்தேயுலையும் மார்க்குலேயும் லூக்காவிலையும் யோவான்லேயும் மிஞ்சி மிஞ்சி போனால் 3 பக்கம், அவ்வளோதான். அந்த கெத்செமனே தோட்டம் இருக்குல்ல, அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவர் சிலுவை பாடு அனுபவிக்கிற வரைக்கும் அவர் சிலுவையில் அதுலேயும் பிரதானமாக அவர் சிலுவையில் மரித்தாரே, அந்த காரியங்களை குறித்து ரொம்ப இதுவாலாம் எழுதலை. ஆனால் அதை விட பெரிய காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் அது எப்படி திரும்ப எழுதி வச்சுருக்காங்க? நடந்தது, அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, அப்புறம் இந்த ஓய்வு நாளில் 1ஆம் இதில் அதாவது ஓய்வு நாளுக்கு ஆயத்தமான பஸ்கா எனும் பண்டிகை அந்த நாளில் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் ஒரு திருடனையும் இந்த திருடனையும் மறைந்தார்கள். இவ்வளோ இப்படி முடிச்சிட்டாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் எத்தனை பக்கம் எழுதுவோம் நம்ம நேரில் பார்த்து இருந்தால் 4 பக்கம் 5 பக்கமாவது அதை வர்ணித்து இப்படி நடந்தது, அவர் 2 வாட்டி விழுந்தார், அதுக்கப்புறம் இப்படி ஒருவன் வந்து அவரோட வலது கை இப்படித்தான், ஒவ்வொன்றத்தையும் அக்குவேறு ஆணுவராக எழுதுவோம். ஆனால் அந்த சிலுவையில் அறைந்த அந்த விஷயத்தை மிஞ்சி மிஞ்சி போனால் 2 வசனம் 3 வருஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. என்னன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. சீமோன் என்று ஒருவனை வந்து பலவந்தம் பண்ணினாங்க. அவன் வந்து பலவந்தம் பண்ணி அவன் சிலுவையை சுமந்தான். அப்புறம் அந்த கபால ஸ்தலம் என்னப்பட்ட அந்த ஸ்தலத்திலே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வளோதான். இப்படியே முடிச்சிட்டாங்க. இப்படி தான் வேதாகமத்தின்படி சின்னதாக ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆனால் அது மகா பெரிய சத்தியமாகவும் இருக்கும், மகா பெரிய இதுவாக இருக்கும். அதே மாதிரி தான் நரகத்தை பற்றியும் அவர் வந்து அது ரொம்ப ரொம்ப மகா பெரிய விஷயம். ஆனால் நரகத்தை பற்றி அவர் சொல்லிய காரியங்கள் எல்லாம் சின்னது தான். எப்படின்னா ஒரே ஒரு இடத்துல தான் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருப்பார். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் தான் அது. லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அந்த ஐஸ்வர்யவான் லாசர் 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தான் கொஞ்சம் ப்ரீஃபாக இயேசு கிறிஸ்துவானவரே சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வந்து இந்த பூமியில் உபதேசித்த உபதேசங்கள்லாம் இருக்குல்ல, அதில் நரகம் வந்துடும். எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நரகம் வந்துடும். எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். மொத்தம் ஓமைகளாக அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து ஓமைகளாக வந்து சொல்லுவார்.
சொல்லும் பொழுது விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு உவமை, அப்புறம் ஒரு எஜமானன் வீட்டில் இருந்தான். அந்த எஜமானன் வீட்டில் இருக்கும்போது இரவில் வந்து அவனோட இதுவன் வந்து களைகளை விதைச்சிட்டு போயிட்டான் சத்துரு, அது ஒரு உவமை. அப்புறம் கடுகு விதையை பற்றி தான உவமை, அதுக்கப்புறம் மீன் வலையை பற்றி தான உவமை. அப்படின்லாம் உபதேசிக்கும் போது அந்த உபதேசத்துலேயும் நரகன்றது வந்துடுது. தேவ தூதர்கள் வந்து அவரோட வருகை நாட்களில் வந்து என்ன பண்ணுவாங்க, அறுப்பாங்க. அப்போ வந்து பதரையெல்லாம் அக்கினியிலே போடுவாங்க, அங்கே அழுகியும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது மாதிரி அப்புறம் போகிற மலை பிரசங்கத்திலேயும் நரகத்தை பற்றி, மலை பிரசங்கத்தில் சகல ஜனங்களும் இருந்தாங்க, சகல ஜனங்களுக்கும் உபதேசிக்கும் பொழுது நரகத்தை பற்றி தான காரியங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் ப்ரீஃபாக அந்த 16ஆம் அதிகாரத்தில் தான் நல்லா நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், தியானிச்சிக்க முடியும். எப்படின்னா ஐஸ்வர்யவான் லாசருன்ட்டு 2 பேர் இருந்தாங்க. அதில் வந்து 2 பேர் என்ன பண்ணாங்க, மரித்தாங்க. மரித்து ஐஸ்வர்யவான் என்ன பண்ணால் பாதாளத்துக்கு போனான். அப்புறம் லாசரு என்ன பண்ணால் பரதீஸுக்கு போனான். பரதீஸில் ஆபிரகாம் மடியில் போய் அங்கே உட்காந்துக்கிட்டான். இதில் இந்த ஐஸ்வர்யவான் லாசருவை பார்க்குறான். பார்த்துட்டு ஏன் நடந்தது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஆபிரகாம் கிட்ட கேட்குறான். ஆபிரகாம் அவனுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. ஏன் நீ அங்கே இருக்க, லாசரு ஏன் இங்கே இருக்கான்ட்டு ஒரு பதிலை அவனுக்கு சொல்கிறாரு. சொல்லி முடித்து ஒரு ரெக்வஸ்ட்டும் கேட்குறான். நீங்கள் வந்து பூமிக்கு மேலே என்னோடய சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு லாசரு இங்கேருந்து அனுப்புங்க, மரித்தவன் இங்கேருந்து ஒருத்தன் போய் சொன்னானா நம்புவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, வேண்டாம், அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்காங்க, மோசேயின் தீர்க்கதரிசிகளும் உண்டு அதை பற்றி சொல்வதற்கு. ஆனால் இங்கே அவங்க பேச்சு அவங்க கேட்கலன்னா இங்கேருந்து ஒருத்தன் போய் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறார், லாசரோட சுண்டு வரல்ல ஒரு சொட்டு தண்ணியை நிரப்பி என்னுடைய நாவை குளிர் பண்ணும்படி செய்யும் அப்படின்ட்டு. அதுக்கும் ஆபிரகாம் மறுத்து விடுகிறார். இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் போகாதபடிக்கு ஒரு பிளவு, மகா பெரிய பிளவு உண்டாயிருக்கு. ஐஸ்வர்யவான் கேட்டது மொத்தம் எத்தனை காரியங்கள்? ஃபஸ்ட்டு என்ன ரீசன் கேட்டான். அவன் அங்கே இருக்கிறதுக்கும் நான் அங்கே இருக்கிறதுக்கும் என்ன ரீசன். ரெண்டாவது ஒரு ரெக்வஸ்ட்டு, என்னுடைய சகோதரர்களுக்கு இதை பற்றி இந்த இடத்த பற்றி சொல்வதற்கு லாசருவை அனுப்புங்கன்ட்டு. அடுத்தது 3ஆவது ரெக்வஸ்ட்டு அவனோட சரீரத்துக்கு ஒரு ட்ராப் தண்ணி. இந்த 3 காரியத்தை ஆபிரகாம் கிட்ட கேட்குறான். ஆபிரகாம் அதுக்கு 3 காரியத்துக்கும் அவனுக்கு பதில் சொல்லிட்டார். நான் இதை வந்து உங்களுக்கு அந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் அதை கேட்டுட்டு ஓரலாக கேட்டுட்டு நீங்கள் போய் படித்து பார்க்கணும், படித்து இருதயத்தில் வைத்துக்கணும். வைத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் அது பதிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு காரியம்தான் முக்கியம். ஏன்னா இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா நீங்கள் இன்னொருத்தனுக்கு அநேகமானோருக்கு இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டிய கடமை, சொல்ல வேண்டிய பாரம் உங்களுக்கு இருக்குது. அது பற்றியே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படின்னா முதல் கொஸ்டின் வந்து இதுதான், தகப்பனாகி ஆபிரகாமே நான் இங்கே இருக்கேன், லாசரு அங்கே இருக்கிறான் அப்படின்ட்டு கேட்டதுக்கு ஆபிரகாம் சொன்ன பதில் என்னன்னா, ஏன் அப்படின்றதுக்கு, நீ உன் வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணா நன்மையே அனுபவித்தாய், லாசரும் என்ன பண்ணா பூமியில் வாழ்ந்த நாளெல்லாம் தீமையே அனுபவித்தான், ஆகையினால் அவன் தேற்றப்படுகிறான், நீ என்ன பண்ணுற, வாதிக்கப்படுற. ஆபிரகாம் சொன்ன ஆன்சர் என்னன்னு பாரு, நீ வாழ்நாளெல்லாம் நன்மையே அனுபவித்தாய், அதனால் இங்கே இப்போ நீ வந்து என்ன பண்ணுற, வாதிப்புக்குள்ளே போயிட்ட. அவன் லாசரு வாழ்நாளெல்லாம் தீமையே தான் அனுபவித்தான், ஆனால் அவன் இப்போ என்ன பண்ணுறான், தேற்றப்படுகிறான். இது ஒரு சத்தியம். அதனால் இந்த பூமியில் முதல் பாதாளத்துக்கு போனதுன்னு யாருன்னு பார்த்தா ஆண்டவர் பிரதானமாக சொன்னது ஐஸ்வர்யவான்ட்டு ஒரு ப்ராக்கெட்டை போட்டு தான்
ஸ்டார்டிங்கே லாசரு கூட லாசருன்னு பேரை சொல்லிட்டாரு, ஆனால் அவனுக்கு அவன் பேரை சொல்லலை, ஐஸ்வர்யவான் தான் சொல்லியிருக்காரு. அவன் வந்து என்ன பண்ணுறான், வாழ்நாளெல்லாம் நன்மைகளையே அனுபவித்திருக்கான். அது மாதிரி தான் இந்த பூமியில் பரலோகம் எப்படி ஜட்ஜ் பண்ணுதுன்றதை இந்த வசனத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். பரலோக ராஜ்யன்றது எப்படி தெரியுமா ஜட்ஜ் பண்ணுது, ஒரு மனுஷனை அவன் பூமியில் என்ன பண்ணுறான், நன்மைகளே அனுபவிக்கிறானா, அனுபவிக்கிட்டோம். இன்னொரு மனுஷனை பார்க்குறான், அவன்லாம் தீமையே அனுபவிக்கிறானா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு தான் அவன் மரித்த பிறகு நடக்கும். அதனால தான் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் தன் வாயினால் சொன்னார். ஏன் ஐஸ்வர்யம் ஒரு மனிதனுக்கு உண்டாகி இருந்துச்சுன்னா அவன் வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணுவான், தீமையே அனுபவிக்க மாட்டான். என்னத்தை தான் அனுபவிப்பான், வெறும் அவனுக்கு நன்மைகளே தான் அவன் வந்து என்ன பண்ணுவான், அனுபவிப்பான். புரிஞ்சிச்சா? அந்த ஐஸ்வர்யம் ஒன்று அவன்கிட்ட இல்லைன்னா, இப்போ லாசருக்கிட்ட ஐஸ்வர்யம் என்பது இல்லை, அதனால் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக தீமையே அனுபவித்தான். அவனுடைய பருக்களை நாய்கள் வந்து நக்கிட்டு போச்சான். அவன் அந்த ஐஸ்வர்யவான் டேபிள்லேருந்து ஏதாவது விழுமா, அது நமக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குனானா, தவிச்சானா. நம்ம என்ன அந்த இந்த முதல் பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கணுன்னா, பரலோக ராஜ்யம் ஜட்ஜ் பண்ணுறது இப்படி தான். பூமியில் வாழ்நாளெல்லாம் நன்மையை அனுபவிக்கிறவன் அங்கே பாதாளத்துக்கு தீமையை அனுபவிக்க தான் போவான். பூமியில் வாழ்நாளெல்லாம் தீமையே அனுபவிக்கிறவன் அடுத்தது நன்மையே அனுபவிப்பான். இதுதான் ஃபார்முலா. அதனால தான் ஐஸ்வர்யவானாக ஆக விரும்புகிறவர்கள் பலவிதமான சோதனைகளையும் கண்ணியிலையும் தங்களை குத்தி கொள்கிறார்கள் என்று அழகாக அங்கே வசனம் சொல்கிறது. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். இப்போது ஐஸ்வர்யம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு உண்டாகுது. இப்போ அநேக ஊழியக்காரர்கள்லாம் வளருகிறாங்க, அவங்களுக்கு ஐஸ்வர்யம் வருது. இப்போ அநேக விசுவாசிகளும் என்ன பண்ணுறாங்க, வளர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பொருளாதார செழிப்பு வருது, பணம் வருது, அநேக காரியங்கள் அவங்களுக்கு வருது. எல்லாரும் சாட்சியாக நின்று சொல்கிறாங்களா, தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், தேவன் நாங்கள் இப்படி வாழும்படிக்கு எங்களுக்கு இதை கொடுத்தாருன்ட்டு. ஆனால் உண்மைதான், தேவன் தான் கொடுத்தாரு. ஆனால் எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு, சோதிக்க. அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த அறிவு அவங்களுக்கு இல்லைன்னா என்ன அவங்க நினச்சிக்கிறாங்க தெரியுமா, நம்ம பெரிய யோக்கியம், நம்ம பெரிய பரிசுத்தவான், நம்ம வந்து பயங்கரமான ஆள், அதனால் தேவன் எங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, எங்களை தேவன் ஆசீர்வதிச்சதுனால தான் நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்டியன்ஸு, நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் உண்மையாக வந்து ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். அதனால் எல்லார்கிட்டையும் எல்லார் மனசும் புண்படும்படிக்கு சாட்சியாக சொல்லிப்பாங்க, எங்களுக்கு இந்த இது உண்டாயிருக்கு. அவங்களே தங்களை ஏமாற்றிப்பாங்க. நான் என்ன காரியம் தெரியுமா, வேதாகமத்தின் சத்தியத்தின்படி அது உனக்கு கொடுத்ததான சோதிக்கப்பட்டு தான் பரலோக ராஜ்யத்துக்கே வர முடியும். அந்த சோதனையில் நீ ஜெயிக்கிறியா, விழுந்து போறியா, அந்த ஐஸ்வர்யத்தில் நீ வந்து என்ன பண்ணுற, விழுந்து போறியா, இல்லை ஜெயிக்கிறியா, இல்லை மறுபடியும் மீண்டு எழுந்து வரியா என்பதெல்லாம் அதில் தான் விளங்கும். அதனால் நமக்கே கூட பொருளாதார செழிப்பும் பண செழிப்பும் ஒருவேளை ஆண்டவர் ஆசீர்வதித்தாருன்னு வைத்து கொள்ளுங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே உங்கள் மைண்டுக்கு வர்றது என்னன்னா, நமக்கு சோதனை. நமக்கு அது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு சோதனையை சந்தோஷமாக ஏற்றுப்பீங்களா? எப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை சோதிக்கும்படிக்கு, அதாவது உங்கள் அப்பான்னு வச்சுக்கோங்க, உங்களோட உலகத்தின் படி இருக்கிறதான உங்கள் தகப்பன், என் பையனை நான் சோதிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் பைக்கில் போகும்போது அவனை ஆக்சிடெண்ட் பண்ண போகிறேன் நான். அவன் அதனால் விழுந்து கை கால் உடையணும், கை கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். அதுக்கப்புறம் அவன் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கான்றதை நான் தெரிஞ்சுக்கணும். உங்கள் உலக பிரகாரமான அப்பா எடுக்கிறாரு ஒரு டிசிஷனை. அது நீங்கள் பைக்கில் போகிறதும் கீழே விழுந்து கால் கை உடச்சிக்கிறதும் இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதும் சந்தோஷமான விஷயமா உங்களுக்கு?
இல்லைல்ல, அதே மாதிரி தான் ஐஸ்வர்யமும் வருதுன்னு வச்சுக்கோங்க. பணபலமும் பொருளாதார செழிப்பும் நமக்கு வந்து இந்த பக்கமும் எதுவும் குத்தாமல், எதுவும் வலிக்காமல், எதுவும் நம்ம இதாமல் ஏதாவது ஒன்று இந்த உலகத்துலேருந்து ஆசீர்வாதம்ன்ற பேரில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சோதனை எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும். அது உங்களுக்கு ஆப்பு தான். உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பார்க்கும்போதே ஐயோயோ இது வந்து நமக்கு பெரிய ஏதோ ஏற்படுத்த வருது இதனால் அப்படின்னு ஜாக்கிரதையே. அது அப்போ அந்த ஜாக்கிரதை ஆனால் தான் அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜாக்கிரதையே இல்லை, இது தேவன் எங்களுக்கு கொடுத்தார். நான் ஏன் கொடுத்தார்? நான் மிகப்பெரிய பரிசுத்தவான், நான் தான் தேவபக்தி உள்ள ஆள், அதனால் தேவன் எனக்கு கொடுத்தாரு. இன்னொருத்தன் உண்மையாக ஓட்டம் ஓடிட்டுருப்பான். பாடுகள் மத்தியிலையும் உபத்திரவத்தின் மத்தியிலையும் தரித்திரத்தின் மத்தியிலையும் உண்மையாக ஓடிட்டுருப்பான். அவனை பார்த்து இகழ்கிறது, அவன் கிறிஸ்தினே கிடையாது, என்கிட்ட இருக்கிற அளவுக்கு பரிசுத்தம் அவங்ககிட்ட இல்லை, அதனால தான் அப்படி தரித்திரமாக இருக்கான். ஆனால் நான் ஏன் அப்படி இருக்கேன்? நான் உண்மையாக நான் வந்து தேவபக்தியாக நான் பரிசுத்தவான்றதுனால தான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கார் அப்படின்ற மேட்டிமை மட்டும் வந்துருச்சு. அது ஐஸ்வர்யம் உங்களை அப்படியே புதைச்சிரும் பாதாளத்தில். ஏன்னா அது வர்றதே எதுக்கு? சோதிக்க. ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, பெரிய பெரிய புகழ்பெற்ற பாடகர்களும் வருவதற்கு முன்பாக தாழ்மையும் பயபக்தியும் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உலக பிரபலமாக ஆகிடுவாங்க. அதை உலக பிரபலமாக ஆக்கி விட்டது ஆண்டவர் தான், உயர்த்தினது ஆண்டவர் தான். எதுக்கு? அது சோதனை. சோதனை அது. அதில் பார்ப்பார் ஆண்டவர், அதில் செக் பண்ணி பார்ப்பார், இவன் வந்து உண்மையிலே கரெக்டா, இவன் உண்மையிலே தப்பான்ட்டு. அப்படி உயர்த்திட்ட பிறகு தான் மேட்டிமையும் பெருமையும் அப்படியே அந்த இருதயத்தில் வந்த ஒரு நான் தான் பெரிய ஆளுன்ற கௌரவமும் வந்து தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு பல காரியங்களை செய்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு பதில் அநேகரால் தூஷிக்கப்படும்படிக்கு ஆன செயல்களெல்லாம் நடப்பித்து அப்படி வேற லெவலுக்கு போயிடும். அது வேற லெவலுக்கு போய் கடைசியில் பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இதுதான். அதனால தான் நான் அநேக பேரை பார்த்துருக்கேன். ஊழியக்காரன் தாழ்மையாக இருந்துப்பாங்க. எனக்கு இந்த மேட்டிமையெல்லாம் வேணாம், பெருமை வேணாம், பணம் வேணாம், தாழ்மையாக போயிடுவாங்க. அவங்களாம் வந்து பிரபலமாக ஆக மாட்டாங்க, பிரபலமே ஆக மாட்டாங்க. ஆனால் அவங்க பாட்டுலாம் நல்லா கருத்தாக இருக்கும், பிரபலமாக இருக்கும். ஆனால் அவங்க பிரபலமாக ஆக மாட்டாங்க. ஏன்? அவங்க அந்த சோதனையை ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு அவங்க பாட்டுன்னு தாழ்மையாக இருந்துட்டு, எனக்கு இப்போ இந்த பேரும் வேணாம், புகழும் வேணாம், இந்த பணமும் வேணாம், இந்த ஐஸ்வர்யமும் வேணாம், இந்த பாட்டு எனக்கு கொடுத்தது ஆண்டவர், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் போயிடுறேன்ப்பான்னு கம்முன்னு ஓரமாக போயிடுவாங்க. பிரபலமும் ஆக மாட்டாங்க, அவங்கள யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க, அவங்க பாட்டுன்னு நின்றுடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரபலமாகி குதிக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து விழுந்துட்டாங்க. சோதனை வந்தது, சோதனையில் விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி தான் அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணால், இப்படி தான் ஐஸ்வர்யம் என்பது கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த ஐஸ்வர்யம் என்பது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே நடக்கும்போது காரியத்தில் ஒரு ஐஸ்வர்யம் என்பது மனமேட்டியை கொண்டு வரக்கூடியது. ஐஸ்வர்யம் என்பது சோம்பேறித்தனத்தை கொண்டு வரக்கூடியது. ஐஸ்வர்யம் என்பது அப்படியே கௌரவம். அப்படியே ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லைன்னா 10 ரூபா இருந்தால் கொடுத்துருவான் ஏழைக்கு, 10 ரூபா இருந்தால் 5 ரூபா கொடுத்துருவான், 10,000 இருந்தால் 5,000 ரூபா கொடுப்பானா? பரலோக ராஜ்யத்தில் அப்படி தான் கணக்கு எழுதப்படும். 10 ரூபா ஒருத்தன் வச்சுருக்கான், அவங்ககிட்ட 10 ரூபா தான் உண்டாயிருக்கு, 5 ரூபா கொடுத்துட்டான், பாதிக்கு பாதி கொடுத்தான் என்று எழுது அவனோட பலன். இப்படி தான் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படும். 10,000 ரூபா ஒருத்தன் வச்சுருக்கான், அவன் வந்து 100 ரூபா கொடுக்குறான், அவனோட பலன் எப்படி எழுதப்படும்? பாதிக்கு பாதி கொடுத்தான்னு இல்லை, அவன் பாதிக்கு பாதி கொடுத்தான்னு இவனுக்கு எழுதின மாதிரியே அவனுக்கு எழுதணுன்னா இப்படி அவன் எவ்வளோ கொடுக்கணும்? 5,000 ரூபா கொடுக்கணும். எது ஈஸி இதில்? 10 ரூபா உண்டாயிருக்கிறது ஈஸியா? பரலோக ராஜ்யத்தில் அதிகமான பலன் சேர்க்கறதுக்கு 10,000 ரூபா வைத்திருக்கிறது ஈஸியா? அதனால் எப்படி நம்ம தப்பு கணக்கு போட்டுறக்கூடாதுன்னா, நமக்கு அதிகமாக உண்டாகி இருந்துச்சுன்னா அதிகமாக நம்ம வந்து செஞ்சு அதிகமாக பரலோக ராஜ்யத்தில்
பெற்றுக்கொள்ளலான்ற தப்பு கணக்கு போடக்கூடாது எப்பயுமே. சில பேர் அப்படியும் வந்து யோசிக்கிறவங்க ஆளுங்க உண்டு. என்னன்னா எனக்கு நிறையா இருந்துச்சுன்னா நான் நிறையா செய்வேனே, அது மூலமாக நிறையா உண்டாயிருக்குமே, நிறையா இருக்கும், ஆனால் நீ செய்ய மாட்ட. செய்கிற மனசு இருக்காது. அதையும் நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்து பாரு, உனக்கு செய்கிற மனசு நிறையா இருக்கும். பரலோக ராஜ்யத்திலும் உனக்கு அப்படியே நிறையா உண்டாகும், நிறையா. அதனால் ஃபார்முலாவே இதுதான். அதனால் நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தங்க லட்சம் கணக்கு வைத்து 10 லட்சம் 20 லட்சம் வைத்து ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு நிறையா வருமானம் இருக்குது, இன்கம் இருக்குது, அவங்களுக்குலாம் நிறையா போய் சேர்ந்துடும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாதனால தான் என்னால் எதுவும் செய்ய முடியல, அதனால் என்னுடைய கணக்கு வந்து அதிகமாக அங்கே சேராது அப்படின்னு நம்ம யோசித்தா தப்பு. உண்மையிலே பரலோக ராஜ்யத்தில் அதிகமாக நம்மளால் தான் சேர்க்க முடியும், அவங்களோட இல்லாதவனால தான் அதிகமாக சேர்க்கவே முடியும். அதுதான் தெரிஞ்சுக்கணும். அந்த ஐஸ்வர்யம் என்ற ஒரு காரியம் ஒரு மனிதனுக்கு உண்டாகி விட்டதானால் அது விடவே விடாது. அவன் எவ்வளவுதான் பரிசுத்தவானாக இருந்தாலும், இவ்வளோதான் தேவ பக்திக்குள்ளானவனாக இருந்தாலும், அந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணிவிடும், கொண்டு போய் சேர்த்துடும். அவன் போக மாட்டான், அந்த ஐஸ்வர்யம் கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு உண்டாச்சுன்னா பாவம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டாகும். அதிகமான வாய்ப்புகள் அவனுக்கு வந்து கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே எவ்வளோ பாவங்கள் இருக்குது, பப்பு இருக்குது, வெளிநாட்டோட கலாச்சாரமே வேறு. அங்கே போய் அவன் எதையாவது ஒரு இச்சையில் விழுந்து அந்த இச்சையில் அவன் வந்து போகிறதுக்கு அதிகமாக. ஆனால் அது செஞ்சது யார், ஐஸ்வர்யம். அதனால தான் ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனான் இருக்கா, இதுதான் காரியமே. ஆனால் ஒருவன் வந்து ஏழைப்பட்டவனாக இருந்தானா அவன் வந்து நல்லா உழைக்கிறவனாக இருப்பான், வேலை செய்கிறவனாக இருப்பான். வேலை செய்கிறனா இருந்து அவன் வந்து இப்போ ஒரு வசனம் அழகாக இருக்குது, அதை படிக்கும் போது தெரியும். ஏன்னா வசனம் தான் என்னென்ன காரியம் எப்படின்றத அழகாக தெளிவாக போட்டிருக்கு. எங்கே தெரியுமா இருக்குது அந்த வசனம் கரெக்டாக? 1 பேதுரு 4 2. ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்து இருப்பான். வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். ஓகே, போதும்பா. 2ஆம் வசனம் அழகாக சொல்லுது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்து இருப்பான். ஒரு காரியம் அழகாக போட்டிருக்கு, மாம்சத்தில் பாடு அனுபவிக்கிறவன் அப்படின்ட்டு. மாம்சத்தில் பாடு அனுபவிக்கிறவன் யார்? நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 40,000 ரூபா சம்பாதிக்கிறவனும் இருக்கான். 8 மணி நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்த்து 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனும் இருக்கான். 12 மணி நேரம் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்து 12,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் 1 மணி நேரம் உட்காந்து நல்லா டிவி பார்த்துட்டு போயிட்டு 70,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இது 2 பேரில் யார் மாம்சத்தில் பாடு அனுபவிக்கிறவங்க சொல்லுங்கள்? 12 மணி நேரம் வேலை செஞ்சு 12,000 ரூபா சம்பாதிக்கிறவன் மாம்சத்தில்
பாடு அனுபவிக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு உண்டாயிருக்கிற நன்மை என்னன்றது அழகாக போட்டு இருக்கு. மாம்சத்தில் பாடு அனுபவிக்கிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு என்ன நன்மை? அப்படிப்பட்டவனுக்கு எப்படி தெரியுமா சுபாவம் உண்டாகுமா? அவன் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்து இருப்பானாம். பாவங்களை விட்டுட்டு ஓய்ந்து இருப்பான். மாம்சத்தில் பாடு அனுபவிக்கிறவன் தான். ஆனால் மாம்சத்தில் பாடு அனுபவிக்காதவன் 1 மணி நேரம் வேலை செய்துவிட்டு 70,000 ரூபாய் சம்பாதிப்பான். அவனுக்கு மீதி இருக்கிற நேரமெல்லாம் ஒரு நேரம் கொடுக்கப்பட்டது அவனுக்கென்று. அந்த நேரங்கள்லாம் மீதி இருக்கிற நேரம்லாம் என்ன நேரம்? அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நேரம். சந்தோஷமாக இருக்கணும்னா எதை தேடி போவான்? சினிமா, பப்பு, பாவத்தின் காரியங்கள் என்னென்ன காரியங்களோ அத்தனையும். அவனுக்கு பணமும் உண்டாகிருக்கிறது, கூட நேரமும் உண்டாகிருக்கிறது. அப்படின்னா என்ன வேணும் அனுபவிக்கிறதுக்கு? தடையே இல்லை. ரெண்டும் இல்லாதவன் தான் என்ன பண்ணுவான்? விட்டு ஓய்ந்திருப்பான். அனுபவிக்கிறதுக்கு பணமும் இருக்குது, நேரமும் இருக்குது. ஒரு சினிமாவுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே இன்றைக்கி போகணுன்னா ஐயோ அது காஸ்ட்லியான தேட்ரு, ஒரு 1000 ரூபாவது செலவாகும் டிக்கெட்டுக்கு. கூட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வேறு கூட்டிகிட்டு போகிறோம். 1000 ரூபா மிஞ்சி ஆகும். அவளுக்கு ஒரு 500, எனக்கு ஒரு 500. ஐயோ அவளுக்கு வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். இல்லை அங்கே போய் ஐஸ்கிரீமு இந்த இதெல்லாம் அங்கே ஒன்றா ஒரு இது 50 ரூபாய்க்கு விற்கிறான், 100 ரூபாய்க்கு விற்கிறான். வெளியே வரும்போது அப்படியே அங்கே அந்த சரி பார்க்கு எங்கேயாவது போயிட்டு அங்கே எங்கேயாவது ஒரு இது பண்ணிவிட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2000 ரூபா செலவாயிரம். அப்படின்னும் போது 4000 ரூபாய் இருக்குது. என்ன பண்ணுவான்? உண்டாயிருக்கும் போது அவனுக்கு தடை என்று ஒன்று இல்லை. அனுபவி ராஜா அனுபவின்ட்டு சந்தோஷமாக அனுபவிப்பான். அது எங்கே போய் விடும்? பாதாளத்தில் எடுத்துகிட்டு போய் விடும். ஆனால் இந்த மனுஷன் 12 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அவனுக்கு அப்படி ஒரு இது இருக்குது. அதுவும் 12 மணி நேரம் கஷ்டப்பட்டு நின்று வேலை செஞ்சு தான் அவன் குடும்பம் சாப்பிடும். அவன் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பானா? சினிமாவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட போகலாம், அங்கே போயிட்டு இந்த டிக்கெட் வாங்கலாம், நமக்கு இதை பற்றி யோசிப்பானா? நமக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நமக்கு எதுக்கு இந்த காரியம்னு பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பானா மாட்டானா? அப்போ எது பாக்கியம்? பாதாளத்துக்கு போகாமல் தடுக்கிறது எது? மாம்சத்தில் பாடு அனுபவிக்கிறான். ஆகையினால்தான் நம்ம மாம்சத்தில் பாடு அனுபவிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? மாம்சத்தில் பாடு அனுபவிக்காமல் உல்லாசமாக இருக்கானே அவன் ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்கள்ல, அவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. நமக்கு என்ன இருதயம் உண்டாகிருக்கணும்? அவன் விழப்போகிற ஆக்கினையில் நான் விழப்போவது இல்லை அப்படின்ற மென்டாலிட்டி நமக்கு வரணும். சந்தோஷப்பட்டுக்கணும். மாம்சத்தில் பாடு அனுபவிக்கிறது குறித்து சந்தோஷப்பட்டுக்கணும். நம்மக்கிட்ட மற்றவங்ககிட்ட ஐஸ்வர்யம் உண்டாகிருக்கும். அவன் 4 வீடு வச்சு வாடகை விட்டுன்னு இருப்பான், 10 பேருக்கு வாடகை விடுவான், உட்காந்துன்னு ஜம்முன்னு இருப்பான். நம்மக்கிட்ட அப்படி இருக்காது. நம்ம ஒரே ஒரு வீடு தான் இருக்கும், அதுலேயே நிறைய குறைவுகள் இருக்கும். அப்படியே நம்ம மாம்சத்தில் பாடு அனுபவிப்போம். நம்ம அப்பா சம்பாதிப்பார், நமக்கு நிறையா பாடுகள் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கணும்? சந்தோஷப்பட்டுக்கணும். அவனுக்கு இருக்கிற சோதனை நமக்கு இல்லை. ஒரு வேலை ஆனால் அவனுக்கு எல்லாம் இருக்கும், 4 வீடு இருக்கும், அது கூட ஏதாவது ஒரு பாவத்தையும் வச்சிட்ருப்பான் அவன். ஏன்னா அவனுக்கு ரெண்டு இருந்தாவே ஆபத்து. ஒன்று என்னதுன்னா நேரமும், இன்னொன்று என்னதுன்னா ஐஸ்வர்யமும் பணமும். பாவம் செய்கிறதுக்கு தடையே இல்லை. எது தடை அந்த 2த்துக்கும் தடை உண்டாகும்னா மாம்சத்தில் பாடு எவன் அனுபவிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த 2 தடையும் உண்டாகும். புரிஞ்சிச்சா? இதெல்லாம் காரணம் காட்டி தான் அவர் பாதாளத்துக்கு போனது யாருன்னா ஐஸ்வர்யவான்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. அந்த ஐஸ்வர்யன்றது மகா ஆபத்தானது. நீங்கள் சொல்லிக்கலாம் நீங்கள் இப்படி இருப்பீங்க, ஆனால் நீங்களே நான் என்னையும் உட்பட நான் சொல்லிக்கிறேன், நம்ம 3 பேருக்கும் ஒரு வேளை தேவன் நம்மளை சோதிக்கும்படிக்கு செழிப்பில் உயர்த்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, உலக பிரபலமாயிட்டோம்.
நமக்கு வந்து பணத்துக்கு பஞ்சம் இல்லை. இன்றைக்கி நினச்சா ஒரு நாடு போகலாம், அடுத்தது இன்னொரு நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு காரியம் உண்டாகி இருந்ததுன்னா நம்ம 3 பேரும் இந்த தேவ பக்திக்குள்ளாக, இந்த பயபக்திக்குள்ளாக இந்த சத்தியத்தை நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோம். நம்மளோட சிந்தை, தாட்டு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு எல்லாம் மாறிடும், உள்டாவாக மாறிடும். நம்மளாம் சொல்லிக்க முடியாது நான் அப்படி இருந்துருவேன் இப்படி இருந்துருவேன்லாம். அது மாற்றிடும், உள்டாவாக மாறி அப்படியே பாதாளத்துக்கு இறக்கிறோம். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். முதல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம இந்த தரித்திரத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. நான் அப்படி தான் நினைப்பேன். எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கணும், ஆனால் நானே கடனில் இருப்பேன். ஆனால் அநியாயமாக என்னோடய ஆஃபீஸில் இருக்கவங்க சம்பாரிச்சிட்டு போவாங்க. அதில் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒரு கடன் ஒழியும்னு ஒரு தாட் எனக்கு வரும். அந்த டைம் நான் யோசிப்பேன், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய்னாலும் 2000 ரூபாய்னாலும் எடுத்துகிட்டு போ. நீ 10 லட்சம் சம்பாரிச்சிட்டு போறியா, அது எனக்கு 1000 ரூபா கூட கொடுக்க வேணாம், நீயே சம்பாரிச்சிட்டு போய்க்கோ. நான் இப்படி இருக்கேனா, நான் இருந்துக்கிறேன். எனக்கு என்ன வழியோ அதை நான் பார்த்துக்கிறேன். என்னை நிம்மதியாக விட்டால் போதும், நான் எப்படியாவது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துடுறேன் அப்படின்ட்டு மனசை தேற்றி பக்குவப்படுத்திக்கிட்டு அந்த தரித்திரத்தில் இருந்து பாருங்களேன். ஆண்டவர் செய்கிறார் காரியமும் உணர முடியும், அவர் அன்பையும் உணர முடியும், அவர் நம்மளை தாங்குவது நடத்துவதையும் உணர முடியும். அதனால் அவர் மேலே விசுவாசமும் பெருகும், நம்ம இடுக்கமான வாசல் வழியாகவும் பிரவேசிப்போம். அவர் என்ன நினைக்கிறாரோ வேதத்தின்படி அத்தனையும் வாழ்வோம். தவறுதெல்லாம் நம்ம சிந்தை மட்டும் மாறிடுச்சு, தீமை தான், எல்லா காரியமும் தீமை தான். முதல் காரியமே தீமை, லஞ்ச பணத்தை வாங்கக்கூடாது, அதுவே தீமை. வாங்கினதுனால அந்த மாதிரி பல 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 காரியம், இந்த காரியங்கள் ஒன்று கூட வராது, எல்லாம் அப்படியே தீமையாக போய் முடியும். இப்போ புரிஞ்சிச்சா ஐஸ்வர்யவான் எதுக்கு பாதாளத்துக்கு போனான்ட்டு, லாசரு எதுக்கு போனான்ட்டு ஆபிரகாம் சொன்ன அந்த வார்த்தை நிஜமானதாக இருந்துச்சா? சரி, 2வது லூக்கா 16 எடுங்களேன். இந்த டைம் ஓடலையா? ஓகே, லூக்கா 16 24 அந்த சம்பவம் இருக்குது. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த வசனத்தின் காரியத்தை தான் இப்போ நாம் பார்த்தோம். அடுத்தது, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கும் கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனம் உள்ளவனுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்கள் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இப்போ இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரியத்தில் அவன் கேட்குற கேள்வி என்ன, ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன, இதுக்குள்ளே மகா பெரிய சத்தியம் உண்டாயிருக்குது, நமக்கு நம்மளோட கடமையும் உண்டாயிருக்கு. சரிங்களா? ஐஸ்வர்யவான் கேட்ட கேள்வி, 5 சகோதரர்கள் பூமிக்கு மேலே இருக்காங்க, பூமிக்கு மேலே இருக்கவங்களை குறித்து ஐஸ்வர்யவான் பேசுகிறான். அவங்களுக்கு இந்த இடமே தெரியாது, அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு நான் நினச்சிட்டு இந்த மாதிரியே நினச்சிட்டு ஏமாந்து போயிட்டுருக்காங்க.
அவங்களுக்கு போய் சொல்லும்படி லாசருவை அனுப்புங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் ஆபிரகாம் சொல்கிறாரு. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமிக்கு மேலே அந்த இடத்த பற்றி சொல்லி எச்சரிப்பதற்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் என்ற இடத்துல அநேகமானோர் வருவாங்க. யாரெல்லாம் இந்த இப்படி ஒரு இடம் இருக்குன்ற சுவிசேஷமாக மற்றவங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறாங்களோ அவங்களாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இந்த ஊழியத்தில் இருக்காங்க. தேவன் ஆபிரகாம் சொன்னார்ல, மேலே சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்கப்பா, நம்ம சொல்லுகிறவர்களாக இருந்தோம்னா நம்ம அந்த ஆளை ஆயிடுவோம். ஆபிரகாம் சொன்னால் அந்த ஆளை ஆயிடுவோம். நம்ம அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். இப்போது நம்ம தான் அந்த ஆட்கள். இப்போ நம்மளை தான் ஆபிரகாம் கீழேருந்து நம்ம இந்த நரகத்தை பற்றி, இந்த இருக்கிறதான பாதாளத்தை பற்றி நம்ம இன்னொருத்தனுக்கு சொல்லுகிறோம். அவன் இதை பற்றி தெரிஞ்சிக்கும்படிக்கு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொன்ன ஆள் நம்ம. அவர்கள் இருக்கிறார்கள் பூமிக்கு மேலே, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். நம்ம சொல்கிறத கேட்டு இன்னொருத்தன் செவி கொடுக்கட்டும். அப்படி நம்ம சொல்கிறத கேட்டு தான் அவன் செவி கொடுத்தானா அவன் தப்பிச்சுப்பான். இல்லைன்னா ஒருத்தன் அங்கேருந்து பாதாளத்தில் இருந்து ஒருத்தன் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். இல்லை பரதீசிலேருந்து லாசர் மாதிரி ஒரு ஆள் சொன்னாலும் இப்படி ஒரு இடம் உண்டாகி இருக்குது, நம்ம சொன்னதுக்கே கேட்கலன்னா அவங்க சொல்லியும் அவன் கேட்க போகிறது இல்லை. இதுதான் அழகாக அந்த வசனத்தில் அவர் சொல்லியிருக்கார். இது ஒரு ஊழியம். இந்த இடத்துல அந்த மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு அப்படின்னு ஆபிரகாம் சொன்னார்ல, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இந்த ஒரு ஊழியத்தையும் செய்து இருக்கிறாங்க. என்ன காரியத்தை செஞ்சுருக்காங்க? அவன் சொன்னது 5 பேர் உண்டு, அவர்களின் விடத்துக்கு வராதபடிக்கு இதை குறித்து போய் சொல்லும். அவன் ஐஸ்வர்யவானோட வாயிலேயே ஆன்சர் இருக்குது. என்ன எதை பற்றி என்ன ஊழியத்தை மோசேயும் தீர்க்கதரிசிகளும் செய்தார்கள்ன்ட்டு இந்த இடத்த பற்றியும் அதை குறித்து அவ்விடத்தில் வராதபடிக்கு மக்களை சொல்லி எச்சரிக்கிறதான ஊழியக்காரர்கள் உண்டு. இது இந்த வசனத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு ஊழியமும் உண்டு. இந்த சத்தியத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் கடமையும் உண்டு. யாருக்கு? தீர்க்கதரிசியானவர்களுக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் அவருடைய சபைகளுக்கும். அதுதான். இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 1-2 கொரிந்தியரில் அழகான ஒரு வசனம் இருக்குது. கொரிந்தியர் 4:3. எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் என் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கு. போதும். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாக இருக்கும்ட்டு அழகாக இந்த வசனத்தில் சொல்கிறாரு. அது ஒருத்தனுக்கு மறைப்பொருளாக இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான், அது கெட்டு போகிறவர்களுக்கு தான் அப்படி இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் வாசிங்களா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அடுத்தது, கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கும். போதும். நடத்துகிறதற்கு எவன் தகுதி? அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் தேவனுடைய நற்கந்தமாக இருக்கிறோம். எப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் இருக்கும்.
அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நம்ம இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தன்கிட்ட போய் சொல்வதனால அவன் கேட்குறானோ கேட்காமல் போகிறானோ அடுத்த காரியம். ஆனால் அவன் கேட்டான் என்றால் நம்ம அவனுக்கு ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறோம். அவன் கேட்காமல் போனால் மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாக இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக தான் இருக்கிறோம் என்பது தான் இந்த காரியம். அதனால் நம்ம இந்த காரியங்களை நம்ம சொல்லும் பொழுது ஒருவனிடத்தில் அவன் கேட்காமல் போயிட்டானா ஐயோ நம்மளோட பிரயாசங்கள்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே என்று யோசிக்கிறதான ஒரு காரியம் இல்லை. நம்ம சரியாக தான் இருக்கிறோம். ஏன்னா நான் கூட இந்த பாதாளத்தின் காரியத்தை ஃபேஸ்புக்கில் அநேகருக்கு அமுச்சு விட்டேன். ஒரு 2 நிமிஷம் வீடியோ ரெடி பண்ணி மரணத்துக்கு பின் என்ன நடக்கும். அதான் இப்போ தான் 1 மணி நேரம் அந்த மெசேஜாக நான் பேசினேன். அதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் எப்படின்னா பாதாளம் அந்த மரணத்துக்கு பின் என்ன நடக்கும் அப்படின்றத சுருக்கமாக உள்ளபடி சொல்லி அதுதான் தப்பித்து கொள்ளணும்னா சுவிசேஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வழின்றத அழகாக 2 நிமிஷம் பேசி கிட்டத்தட்ட 5000க்கும் மேலானவருக்கு அனுப்பிவிட்டேன். அதில் பார்த்தவங்க அநேகமானோர் திட்டினவங்க அநேகமானோர், அப்புறம் கொஸ்டின் ரிப்ளை கேட்டவங்க அநேகமானோர். ஆனால் எனக்கு என்ன ஒரு திருப்தினா அதெல்லாம் அநேகர் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சத்தியம் சொல்லப்பட்டாயிற்றே அது காரணமானது நான். ஒருவேளை அவங்க அதை நகாரிச்சிட்டு அவங்க ஒருவேளை அவங்க பாவத்தின் இச்சைகளினாலே அந்த பாதாளத்துக்குள்ளாக போன ஒரு காரியமாக இருந்துச்சுன்னா இதே காரியம்தான் வந்துடும். மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவங்களுக்கு அவங்க செவி கொடுக்கல, மரண வாசனையே அமைஞ்சிரும். ஆனால் எனக்கு அந்த ஒரு ஊழியத்தை செய்ததுக்கான பலன் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருவார். இப்படின்ற மைண்ட் தாட்டு தான் நமக்கு இருக்கணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் எப்படி யோசிக்கணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதற்குள்ளாக இந்த வேதாகம சத்தியங்களை, இந்த நரகம் பாதாளத்தை குறித்து தானே ஒரு சத்தியங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஐஸ்வர்ய இந்த உலகத்தில் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்றது நல்லா உங்களுக்கு பதிஞ்சிச்சாது. நம்ம எப்படி திங்க் பண்ணணும், நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்லேயும் சூழ்நிலையிலையும் விசுவாசத்தினாலே அப்படின்றது இப்போது எப்படி சிந்திக்கணும்னா இதுதான் சிந்திக்கணும். நம்ம ஊழியம் செய்யும் எந்த ஒரு காரியம் பிரயாசப்படும் பொழுது இந்த காரியம் வீணாய் போயிற்றே என்று நம்ம யோசிக்கக்கூடாது. பிசாசானவன் அநேக நேரத்தில் அந்த தாட்டை தான் கொண்டு தருவான். நீங்கள் ஒரு காரியத்தை ஸ்டெப் எடுக்கும்போது இதனால் என்ன பெருசாக ஆயிட போகுது, இது எத்தனை பேர் கேட்க போகிறாங்க, இது எத்தனை பேர் பாத்திர போகிறாங்க, எத்தனை பேர் இதை கேட்டு ரசிக்கப்பட்ட போகிறான், அப்படி தான் பிசாசானவன் திங்கிங் எடுத்துன்னு இருதயத்தில் போடுவான். ஏன் நீ தான் செய்யணுமா, உன்னோட பெட்டராக செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீ பண்ணுறதுனால அத்தனை பேர் அதெல்லாம் ஆயிருமா, இப்படி தான் திங்கிங் தாட்டை போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே அமைங்கி போயிடுவோம். உண்மை தான், இதான் எதுக்கு நம்ம செய்யணும், எதுக்கு சொல்லணும். இப்போ ஒருத்தங்கிட்ட போய் சொல்கிறோம், சொன்னால் கேட்பானா அப்படின்னு ஒரு தாட்டு, கேட்கவா போகிறான் அப்படின்ட்டு இந்த ஒரு திங்கிங் தாட்டு, இதெல்லாம் தான் வரக்கூடாது. இதெல்லாம் மாற்றணும். எப்படி செஞ்சாலும் கேட்டானோ கேட்குறானோ ஒன்று ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாக அமைஞ்சிருவோம், இல்லைனா அவனுக்கு மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாவது அமைஞ்சிருவோம். இது 2ல் ஏதாவது ஒன்று அமைஞ்சிருவோம். இது 2த்தில் ஏதாவது ஒன்று அமைஞ்சாவே அவரோட ஊழியத்தை நிறைவேற்றிட்டோம் என்பது தான் அர்த்தம். புரிஞ்சிச்சா? இது ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தேன். 3ஆவதாக ஒரு காரியம், இதுதான் கடைசி காரியம். இதை நம்ம தியானிச்சுட்டு நம்ம அது முடிச்சிடலாம். அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான், லாசருவினோட சுண்டு வரலில் ஒரு சொட்டு தண்ணியை ரப்பி என்னுடைய நாவை குளிர பண்ணும்படி வேண்டிக் கொள்கிறேன். அந்த வார்த்தை சத்தியமானது, உண்மையானது. கொஞ்சம் டீப்பாக தியானிச்சாதான் தெரியும். எல்லாரும் சொல்கிற மாதிரி அவன் முட்டாள்தனமாக கேட்குறான் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா இது முட்டாள்தனமாக தான் இருக்குது. ஒரு சொட்டு தண்ணியில் தாகம் அடங்கிருமா?
அப்போ அதை நீங்கள் செக் பண்ணி அவன் அனுபவிப்பான். ஒரு சொட்டு தண்ணியாவது கிடைக்குமான்னு ஏங்குறான்னா அப்போ அவன் அந்த அளவுக்கு அங்கே எப்படி கொடூரம் இருக்கும், எந்த அளவுக்கு அவன் அதை அனுபவிப்பான்றதுன்னு யோசிக்கணும். நல்லா யோசிச்சு பார்க்கணும். அவன் இதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் கேட்டான், அது முட்டாளா இல்லை. 2 கொஸ்டின் அவன் வந்து கேட்டதில் அது முட்டாள்தனமாக கிடையாது, ஞானமானது. தகப்பனாகிய ஆபிரகாமின் 5 சகோதரர்கள் உண்டு, ஒருவன் இங்கே எடுத்துலேருந்து ஒருத்தன் போய் அங்கே சொன்னால் நம்புவான்றது எவ்வளோ பெரிய ஞானமாக அவன் வந்து கேட்டிருக்கான். லாசரு அங்கே உட்காந்துருக்கானே, நாங்கள் அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே அப்படின்னு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஒரு கொஸ்டின். ஞானமான கொஸ்டின். 2வது அதிக ஞானமான கொஸ்டின். 3வது மட்டும் அதி முட்டாளாக இருக்குமா? இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. 3வதும் ஞானமாக தான் இருக்கும். வேதாகமத்தின் வார்த்தைகளை நம்ம ஆழ்ந்து பரிசுத்த ஆவியானவரோட உதவியினால் நம்ம வந்து ஆழ்ந்து போகும்போது அதில் ஒரு மகா பெரிய ஆழமும் சத்தியமும் அடங்கி இருக்கும். ஏன்னா ஒரு சொட்டு தண்ணியை நீங்கள் எடுத்து வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து குளிராது, தாகமும் அடங்கி போவாது. அவன் கேட்கறது, அவன் வந்து ஒரு வேளை என் நாவை குளிர பண்ணும்படி லாசருவை தண்ணி கொண்டு வரும்படி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருந்தா ஒரு இதுவாக இருந்திருக்கும். ஒரு சொட்டு தண்ணி போதும் அப்படின்னு அவன் நினைக்கிறான், என் நாவை குளிர பண்ணுவதற்கு ஒரு சொட்டு தண்ணி. அப்படி என்றால் எப்படி புரிந்து கொள்ளணும்னா, உணர்வுகள் எல்லாம் அதிகரிச்சிடும். உணர்வு அதிகரிச்சிச்சுன்னா, நாக்கினுடைய சென்சிட்டிவ் உணர்வு அதிகரிச்சிச்சுன்னா, ஒரு ட்ராப் தண்ணி அதில் பட்டுச்சுனாவே அதோட உணர்வு ரொம்ப 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 அதிகரித்த காரணத்தினால அந்த ஒரு ட்ராப் தண்ணியினால் அந்த நாவு குளிரும். இப்போ நமக்கு இருக்கிற உணர்வினோட தன்மையின்படி ஒரு ட்ராப் வச்சானா நாவு குளிராது. ஏன்னா அதுக்கு உணர்வு அவ்வளோ கம்மி. ஒரு சொம்பு தண்ணி குடித்தானா அது குளிராகும். ஏன்னா அதுக்கு அவ்வளோ லோ உணர்வு. ஆனால் நரகத்தில் அந்த பாதாளத்தில் ஒருத்தன் போகும்போது அவன் சரீரத்தில் இருக்கிறதான அவயங்களினோட உணர்வு எல்லாம் அதிகரிக்கும் போது ஒரு ட்ராப் தண்ணி அவன் பட்டாவே அவன் நாக்கு உணரத்தக்கதாக அவ்வளோ உணர்வு அதிகமுள்ளதாக ஆகிறது. அவன் நாக்கு மாத்திரம் இல்லை, அவனோட சரீரத்தின் அவயங்கள் முழுவதும் அவ்வளோ உணர்வு. இப்பொழுது இருக்கிற நெருப்பை நம்ம சரீரத்தில் பட்டுச்சுன்னா வெரி வெரி லோ. இப்போ நாக்கு எப்படி வெரி வெரி லோ உணர்வை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு, அது மாதிரி இந்த சரீரமும் வெரி வெரி லோ. ஒரு அக்கினி நம்ம மேலே பட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப லோவாக தான் உணருது. ஆனால் அந்த சரீரத்தின் உணர்வுகளும் அதிகரிக்கும் பொழுது, அப்போது ஒரு ட்ராப் அக்கினி படும் பொழுது, ஒரு நாக்கில் ஒரு ட்ராப் தண்ணி பட்டால் எப்படி நாக்கே குளிருதோ அது மேலே ஒரு ட்ராப் அக்கினி பட்டுச்சுன்னா முழு இதுவே மகா வேதனை ஆவதற்கு உணர்வு அதிகரித்து விடும். அப்படிப்பட்ட சத்தியத்தை தான் மறைமுகமாக ஒரே வார்த்தையில் வேதாகமும் சொல்லுது. ஆனால் இதெல்லாம் டீப்பாலாம் தியானிக்க மாட்டாங்க யாரும். ஆனால் டெப்த்தாக, வார்த்தைக்கு வார்த்தை டெப்த்தாக வாசித்தாதான் டெப்த்தான சத்தியத்தை நம்ம வந்து உள்ளான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். அப்போ வந்து அந்த பாதாளத்தில் பார்த்துக்குங்க. ஆனால் இப்படி கம்பேரிசன்னா, இப்போ இருக்கிற அக்கினின்னு ஒன்று இருக்குல்ல, நெருப்பு, அதோட தீவிரத்தை விட தீவிரமான அக்கினி தான் அங்கே. பல மடங்கு, கொஞ்சம் நஞ்ச மடங்கு இல்லை, பல மடங்கு தீவிரமானது. அதாவது இப்போ இருக்கிற அக்கினி, இந்த சேரை கொளுத்துறீங்க, ஒரு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொளுத்துறீங்க, பெட்ரோல் ஊற்றியாச்சு, இந்த சேரை கொளுத்தியாச்சு. அந்த அக்கினி இந்த சேரை அப்படியே எரித்து நாசமாகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? இப்போ இருக்கிறதான நம்மளோட அக்கினி மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்கு மேலே தான் ஆகும். ஏன்னா எரிஞ்சு 5 நிமிஷமாக எரிஞ்சு அப்படியே உருகி போவோம். ஆனால் அந்த நரகத்தில் பாதாளத்தில் இருக்கிற அக்கினி எத்தனை வந்து இவ்வளோண்டு பத்தையை மட்டும் இது மேலே போடுங்களேன், 1 செகண்ட்லேயே இதை சாம்பலாக்கிறோம். அவ்வளோ வீரியம் உள்ளது, அவ்வளோ பவர் உள்ளது.
இந்த சரீரத்தினுடைய உணர்வு ரொம்ப ரொம்ப கம்மி, இந்த அக்கினியோட தீவிரமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த சரீரமே இந்த ரொம்ப ரொம்ப கம்மியான அக்கினியே ஏற்றுக்க மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கொதிக்கும் பாத்திரத்தை பிடிச்சிட்ருப்பீங்க? எவ்வளோ நேரம் மெழுகுவத்தி மேலே கையை வச்சிட்ருப்பீங்க? மெழுகுவத்தி எரியும் போது அது மேலே அப்படியே இப்படி கையை வச்சிட்ருக்கணும். அது நெருப்பு இங்கே படணும். அது மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் முடியும்? ஒரு நிமிஷம் கூட முடியாது. இந்த லோவே தாங்க மாட்டேங்குது. அது இந்த சைடும் ஹை, இந்த சைடும் ஹை, இந்த சைடும் அதிகம், இந்த சைடும் அதிகம். அதிகமான அக்கினி, அதிகமான உணர்வு. அது எப்படி இங்கே ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியல. ஆனால் கண்டினியூஸாக மணி நேரம் இதுவே இல்லாமல், கணக்கே இல்லாமல் 4 24 மணி நேரம் கழிச்சு 24 மணி நேரம். இது எப்படி? இதுதான் அவ்வளோ மகா பயங்கரமானதான் இந்த பாதாளம். அதில் தான் பிசாசு என்ன பண்ணுறான், ஒரு ஆத்மாவை வஞ்சித்து அதில் கொண்டு போய் நாசமடைய வைக்கிறான். நாசமடைய வைத்து கொலைனா அதுதான் கொலை. உண்மையிலே ஒரிஜினலான கொலைனா அதுதான் கொலை. மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன் இதை நம்ம தியானிக்கிறோம்? இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் கேட்குறீங்கன்னா அதோட தீவிரம் என்னான்னு நீங்கள் உணர்ந்தால் தான் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆத்ம பாரம் உங்கள் இருதயத்தில் உண்டாகும். எல்லாம் ஆத்ம பாரமே இருக்காது. நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களுக்கு ஆத்மா பாரம் இருக்கணும். அந்த ஆத்மா மேலே ஒரு இரக்கம் இருக்கணும், அது மேலே ஒரு கரிசனை இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து அறிவிக்க போவீங்க. உங்களுக்குள்ளதெல்லாம் இழந்துட்டு போவீங்க, அறிக்கையிட போவீங்க, அவங்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பீங்க. இதெல்லாம் இவ்வளோ காரியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் செயல்பட முடியும். இதெல்லாம் தெரியவே தெரியாது. நானும் ஊழியம் செய்கிறேன்னா செய்ய முடியாது, சான்ஸே இல்லை. உங்களுக்கு அந்தளவுக்கு ஆத்ம பாரம் உண்டாகாது. அந்தளவுக்கு கரிசனைப்பட்டு அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு இருதயம் வராது. இவ்வளோ கொடூரமா? இதுலேருந்து ஒரு மனுஷனை தூக்கி விட்டால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்ட்டு நமக்குள்ளே இருந்தான அந்த இருதயம் உண்டாகணும். அந்த இருதயம் வரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ அழுத்தி ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் வெளியிலேருந்து ஓனாலாம் அடித்து விடலை, வேதாகமத்தில் இருந்து தான் நான் வந்து சொல்கிறேன். அந்த ஐஸ்வர்யவான் கதையிலேருந்து 3 காரியத்தை பார்த்தோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதான ஒரு காரியம். அப்போ அதை விட உண்மையானது வேறு எதுவுமே இருக்க முடியாது. அது உண்மை என்பதற்கு மகா பெரிய சான்றே அவர் சொன்ன வார்த்தை. அது பொய்யா இருப்பதற்கு எல்லளவும் வாய்ப்பு இல்லவே இல்லை. அதனால தான் இந்த நரகம் பாதாளன்ற சத்தியத்தை அதிகமாக பேச வேண்டிய கடமையும் இருக்குது, அதிகமாக சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லும் போதே எனக்கு மகா வேதனையாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த பொண்ணு எங்கே இருக்கும்ன்ட்டு. அதை நினைக்கும் போது மனசு எவ்வளோ வலிக்குது. நம்ம கூட நம்ம பார்த்தது, நம்ம பார்த்து பேசின பிள்ளை அது, சந்தோஷமாகவும் பேசியிருக்கோம். அதெல்லாம் நான் அப்படி நினைக்கும் போது இன்றைக்கி அப்படிப்பட்ட இடத்துல அது இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த ஒரு இதுக்குள்ளாக தான் நம்ம வந்து வரணும். அந்த ஒரு அதாவது நம்ம அதை நினச்சி கூட நம்ம வந்து வேதனைப்பட்டுக்கணும். அழுதாலும் தப்பு இல்லை. இப்படி நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமே ஒரு ஆத்மாவை அப்படின்னா தான் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷக ஊழியத்தை சரியாக செய்வோம். அதுக்கப்புறம் இல்லைன்னா இன்றைக்கி இருக்காங்க ஊழியம் செய்கிறவங்களாம் நான் வந்து பார்த்துருக்கேன். எப்படி தெரியுமா வருவாங்க? நல்லா ஸ்டைலாக வருவாங்க. அவங்களுக்கு எதுவுமே வலிக்கக்கூடாது. காலு கை எதுவும் வலிக்கக்கூடாது. அவங்கள எப்படி தெரியுமா கூப்பிட்டு ஊழியத்துக்கு ஒருத்தங்க அவங்கள இன்வைட் பண்ணுறாங்கன்னா
அவங்களுக்கு பல செலவுகள் செய்யணும். அவங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகிற காரியம் இருக்குதுன்னு வைத்துக்குங்க. ஆனால் அவங்களாம் என்னால் இப்படி நடக்க முடியாது அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கும் தனி கார் வர வைக்கணும். கேபு புக் பண்ணி ஓலா கார் வரும். இந்த ஓலா காருக்கு யார் ஊழியக்காரர் கொடுப்பாரு. அவங்க அந்த காரில் ஜம்முன்னு ஏறி உட்காந்து வருவாங்க, இறங்குவாங்க, இறங்கி சும்மா ஒரு லுக் விடுவாங்கப்பா, நல்லா ட்ரிப்பு, சூப்பரான ட்ரிப்புக்கு வந்தாச்சு, ஜாலியாக இருக்குப்பா அப்படின்னு வந்துட்டு சும்மா எல்லாம் பார்த்துட்டு நானும் ஏதோ ஒன்று பண்ணுறேன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருக்கும். பாதகமாக அமைவாங்க அவங்களாம். ஊழியம் செய்வதற்கு செய்யாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு போதகர் சொல்கிற அளவுக்கு இவங்க கூப்பிட்டதுக்கு கூப்பிடாமே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் டீம் ஜோசப் அண்ணா கூட நிறையா வாட்டி எங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்படி தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுப்பாங்க, இப்படி வச்சுக்கணும், அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். அவங்களுக்குலாம் புரியாது. யாருக்கு சத்தியம் புரியுதோ அவங்க தான் செய்ய முடியும். உண்மையாக ஆத்மா பாரத்தோட உண்மையான ஒரு கிறிஸ்துவுக்கான ஊழியத்தை அவங்க மட்டும்தான் செய்ய முடியும். ஆகையினால நீங்கள் அப்படி இருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி கேட்ட சத்தியம் வந்து உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கி எப்படி நான் திங்க் பண்ணணுன்ற காரியத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தேன். வசனங்களை வேணால் குறித்து உங்கள் மைண்டில் வந்து குறித்து வைத்துக்குங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் மாம்சத்திலே பாடு அனுபவிக்கிறத குறித்ததான வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். ஓகேங்களா? இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வசனங்கள் இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான மரணத்துக்கு ஏதுவான வாசனை, ஜீவனுக்கு ஏதுவான வாசனை 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துலேயும் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இதை நீங்கள் வந்து தியானித்து பாருங்கள், இருதயத்தில் பதிச்சுக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடன் இருக்கா, தரித்திரம் இருக்கா, உபத்திரம் இருக்கா, பாடு இருக்கா, எல்லாம் நன்மைக்கே. நான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான இடுக்கமான வழி அதுவே. அதுதான் சத்தியம். அகலமான வாசலாக இருந்தால் தான் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணணும். பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு எனக்கு தடையாக அகலமான வாசலாக இருக்கிறது எனக்கு முன்பாக அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கணும். ஒரு வேளை நீ தேவன் கொடுத்தாலும் கொடுப்பாரு. அந்த அகலமான வாசல் அண்ணா சொல்லிக்கக்கூடாது. இன்றைக்கி நான் கற்றுத்தரது, தேவன் என்னை உயர்த்தினார், நான் பெரிய பரிசுத்தவான் என்பதனால நான் இப்படி செழிப்பில் இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளே ஏமாற்றிக்கூடாது. இன்னொருத்தனை பார்த்து கேவலமாக நினைக்கக்கூடாது. அதாவது பாடுகள் மத்தியில், தரித்திரத்தின் மத்தியில், இடுக்கமான வாசல் வழியில் போயிட்டு இருக்கான் பார்த்தியா, அவனை பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது. நீ ஐஸ்வர்யவானாக இருந்துக்கிட்டு அவன் வேஸ்ட்டு, தேவன் என்ன தான் நேசிக்கிறாரு, அதனால் எனக்கு கொடுத்துருக்காரு, அவனை வெறுக்கிறாரு, அதனால் அவனுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாவே போதும். அப்படியே விட்டுருவார் அவர். தேவன் கிருபை கூட வைக்க மாட்டார். இவனை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கிருபை கூட, ஒரு எண்ணம் தாட் அவருக்கு இருக்கும். இப்படி இருக்கான், அவன் மேலே நம்ம கிருபியாக இருக்கணும், எப்படியாவது மீட் எடுக்கிறதுக்காக ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் இருப்பார். நீ மட்டும் இப்படி சொல்லிப்பார், இதுக்கு அவனை பார்த்து என்னை நேசிக்கிறாரு, அவனை வெறுக்கிறாரு, அதனால தான் அவன் தரித்திரத்தில் இருக்கிறான், நான் என்னை நேசிக்கிறனால தான் என்னை இப்படி இருக்கேன்ட்டு அப்படியே விட்டு போயிடுவார். அந்த எண்ணம், அந்த கிருபை எல்லாத்தையும் மாற்றிப்பார். அப்படியே அந்த ட்ராக் அப்படியே அகலமான வாசல் வழி தான் அது. அகலமான வாசல் வழியோட முடிவு அந்த பாதாளம். ஆனால் தரித்திரத்தின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், துன்பங்களின் மத்தியில், இந்த உலகத்தில் இடுக்கமான வாசல் வழியாக ஒருத்தன் போயிட்டுருக்கான் பார்த்தியா, அவன் பாட்டுக்குன்னு எப்படியோ பரவாயில்லன்ட்டு மாம்சத்தில் பாடு அனுபவித்து அவனோட முடிவோ நல்லா விசாலமான பரலோக ராஜ்யம். அங்கே தான் அவனை கூப்பிட்டு வச்சு, நீ பூமியில் வாழ்நாளெல்லாம் நீ வந்து தீமையே அனுபவித்தாய், இடுக்கமான வாசல் வழியாகவே வந்தாய், இப்போது நீ வந்து என்ன பண்ண, தேற்றப்படுன்ட்டு வரவேற்பதற்கு ஆட்கள் உண்டு. இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள், சரிங்களா? ஏன்னா பிசாசானவன் வஞ்சித்திருவான், ஏமாத்திடுவான்.
உங்களையே. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆவிக்குரியவங்களை இப்படி தான் அம்மா வஞ்சிப்பான். வேத சத்தியத்துக்கு புறம்பாக யோசிக்க வைத்து வஞ்சித்திருவான். அவங்களெல்லாம் வஞ்சிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. உலகத்தின் இச்சை, உலகத்தின் பாவம் போதும். ஆனால் நம்ம அதிலெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இருந்துருவோம். உலகத்தின் இச்சை பாவங்களுக்கெல்லாம் விலகி இருந்துருவோம். ஆனால் சத்தியத்தில் நம்ம வந்து வஞ்சிக்கப்பட்டுருவோம். அவன் வந்து சத்தியத்தை கலப்பாய் போதித்து நம்மளை வந்து வஞ்சித்திருவான். சத்தியத்தின்படி நம்ம அறிஞ்சிக்கிட்டோம்னா போயிடுவோம். எப்படியாவது பிரதானமான சத்தியம் இதுதான். இடுக்கமான வாசல் வழியாய் போனால் தான் பரலோக ராஜ்யம். அதில் போவதுக்கு உட்பிரவேசிங்க. அதில் போவது இடுக்கமான வாசல் வழியை தெரிந்து கொள்ளுங்க. மாம்சத்தில் பாடு அனுபவிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளுங்க. அதுவும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளிலும் உபத்திரவத்திலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் பிரியப்படுங்க. அதை தெரிந்து கொள்ளுங்க. அதை சூஸ் பண்ணுங்க. இந்த உலகத்தின் பணமோ, உலகத்தின் செல்வமோ, உலகத்தின் ஆசீர்வாதமோ, உலகத்தின் ஐஸ்வர்யமோ, உலகத்தின் பேரோ புகழோ, உலகத்தினுடைய பெரிய போஸ்டிங்கோ, அது எல்லாம் தெரிந்து கொள்ளாதீங்க. இதை தெரிந்து கொள்ளுங்க. இடுக்கமான வாசல் வழியை தெரிந்து கொள்ளுங்க. அதை சூஸ் பண்ணி அதில் நடங்க. முள்ளு மேலே நடந்து போங்க. மாம்சத்தில் பாடு அனுபவித்து முள்ளு மேலே நடந்து அதன் மத்தியில் கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியமும் பெரிய பெரிய பலனை உண்டாக்கி கொடுத்துரும். சின்ன காரியமும் கூட பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் நல்லா பணக்காரங்க செஞ்ச ஊழியத்துலேயும் அங்கே பணக்காராக இருந்து அநேக காரியங்களை செஞ்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள விட உங்களுக்கு பொக்கிஷம் அதிகமாக சேர்ந்துடும் போய் பார்க்கும்போது. இதுதான் சத்தியம், வேதாகமத்தினுடைய சத்தியம். ஆகையினால் இதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து இந்த வாரம் முழுவதும் எப்படி இருந்துச்சு? ஸ்கூலுக்கெலாம் போனீங்களா? ஸ்கூலு காலேஜஸ்ஸு? நாளைக்கு எக்ஸாமா? எழுதியாச்சா? சூப்பர். உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. எனக்கு என்ன போன வாரத்தில் வந்து கரெக்டாக இது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகிற அடுத்த நாளுக்கு முன்னாடி வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னா வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னா புதன்கிழமை வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா வெட்டிங்கு. அன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு படிக்கணும்னு சொல்லி இருந்தேன். அப்புறம் பார்த்தா படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அந்த வேலையும் போகல. வேலை இருந்தது. காலையில் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கிங்லேயே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் மதியானத்துக்கு கூட வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு அப்புறம் திடீர்னு ஃபோன் போட்டு சொல்கிறேன். வீட்டுக்கு வந்தால் தான் ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு வரேன். காலையில் வெளில போயிட்டு வராப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபோன் பண்ணோம். இந்த மாதிரி ஃபோன்லேயே ஜாப் பண்ணலான்னு நினச்சோன்னா வீட்டுக்கு வந்து ஜாப் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, வீட்டில் ஒரு மாதிரி ஜாப் பண்ணி போடுறாங்க. சார் நான் சொன்னேன் ஓகே ஜாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுங்க ப்ரேயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எங்கள் வீட்டில் இருந்து எந்த ப்ரேயர் வச்சாலும் ஒன்று அறிவிப்பு கொடுத்துட்டாலும் நம்ம வீட்டில் எல்லாருமே வந்துடுவாங்க. அறிவிப்பு கொடுக்காம நம்ம திடீர்னு வச்சிட்டாலும் உடனே ஃபோனை போட்டால் நம்ம சொல்கிறது வேலை சொன்னோம். நான் ஃபோன் என்ன பண்ணேன், சரி இப்போ ப்ரேயர் வந்துருச்சு அவ்வளோதான், நம்ம வீட்டில் அது ப்ரேயர் மீட்டிங்காக கன்வெர்ட்டிங் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் மீட்டிங் தான் சொல்லிட்டு எல்லோரும் வர சொல்லிட்டு அம்மா வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இது பண்ணிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். ப்ரேயர் வச்சாலும் எதிர்பார்க்கல ப்ரேயர் நடக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல. வந்து சும்மா ஜோம் பண்ணிட்டு இல்லை ஃபோன்லேயே ஜோம் பண்ணாலும் பரவாயில்லன்னு நினச்சோம். ஆனால் கரெக்டாக பரவாயில்ல. அன்றைக்கி ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சு ஆசீர்வாதமாக இருந்தது. அன்றைக்கி வந்துட்டு அடுத்த நாள் எக்ஸாம். நான் படிக்கல. அன்றைக்கி போகும்போது வச்சுட்டு போகிறேன். ஆண்டரே வந்துட்டு நான் படிக்கல, எனக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் என்ன சுத்தமாக நடத்துங்க, பாஸ் ஆனால் சுத்த வச்சா பாஸ் ஆகணும்னு நீங்கள் ஃபெயிலாக பாஸ் ஆனால் ஸ்தோத்திரம், ஃபெயில் ஆனாலும் ஸ்தோத்திரம் அவ்வளோதான் சொல்லிட்டு நான் போனேன். சரி, அதுக்கு அடுத்த நாள் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம். அந்த மேம் கிட்டே ஏற்கனவே வந்து நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி கொஞ்சம் அவங்ககிட்ட வந்து படிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கேன். சரி, அவங்களுக்காக நல்லா இது படித்து அந்த எக்ஸாமை நல்லா பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஈவினிங் ப்ளஸ் பர்த்டே. சரி, அன்றைக்கி நான் கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு 6 மணிக்கு வரேன். வந்தோடனே சரி படிக்கலாம் பார்த்தா நம்ம ப்ரேயர் மீட்டிங்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அன்றைக்கெலாம் நான் ஒரே யோசிச்சுட்டு இருந்தேன்னா அந்த இது சோதனை இருக்குது. இங்கே காலேஜில் ஒரு பக்கம் ப்ரெஷரு, ப்ரேயர் மீட்டிங் ஒரு பக்கம். அதுவும் சரி வேற எங்கேயும் பரவாயில்ல, இது நம்ம பாசிட்டிவ் இதுதாச்சு போய் தான் அவனை கம்பல்சரி போகாமல் அது இருக்க முடியாது. அது ஆண்டது விஷயம். என்ன பண்ணேன் நான் எக்ஸாமாக இது ஒன்றுமே புரியல. என்ன பண்ணேன், சரி ஓகே
எக்ஸாம் வந்தாலும் அது ஃபெயில் ஆகிட்டா அது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆண்டவர் விஷயம் இப்படி கிடையாது. நமக்கு அதுதான் முக்கியம். நமக்கு ஸ்டார்டிங்லாம் நம்ம ஆண்டவர் மறந்து வச்சுட்டு அந்த மாதிரி இருந்த டைமில் நமக்கு அப்புறம் அது வந்துட்டு இதுதான் முக்கியம், ஆண்டவர்லாம் வேணாம். ஆனால் ஆண்டவர்களை எண்ணி நம்ம ரசிக்கப்பட்டோமோ அதை எடுத்து எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான். அதை எடுத்து எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு தாட் வச்சு நம்ம சத்தியத்தில் வளர்ந்தோம். அதே மாதிரி தான் போயிடுச்சு. அன்றைக்கி ஈவினிங் கூட பஸ்ஸில் காலேஜ் பஸ்ஸில் வரும்போது யோசிச்சுட்டே வரேன். சரி கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு ப்ரேயருக்கு போகிறதா இது போகிறதான்னு யோசிச்சுன்னு ஃபிக்ஸட் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் கூட நான் யார் முன்னாடி அசிங்கம் பண்ணாலும் சரி, அவமானம் பண்ணாலும் சரி, அது எனக்கு அப்பாற்பட்டது. எனக்கு முதல்ல அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணணும். ஏன்னா அது ஆண்ட விஷயம், அதை நான் என்றைக்குமே தடை பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொன்னேன். அது மாதிரி அவனும் கிறிஸ்டின் தான், அது உனக்கு ஆண்டதுக்கு அங்கே நீ யோசிச்சுக்கோ அப்படின்ட்டான். சரி நான் யோசிச்சு முடிஞ்சு சொல்லிட்டேன், எனக்கு ஆண்டர் தான் ஃபஸ்ட்டு, அது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ப்ரேயர் மீட்டிங் வந்துட்டேன். வந்துட்டு அன்றைக்கி ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போவேன். போயிட்டு வந்து போனோன்னே 11 o'clock ஆகிடுச்சு. படிக்கல. அதுக்காக காலையில் எக்ஸாம் போகிறேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே நான் சும்மா ஒரு ரெண்டு பார்த்துட்டு ஜாப் பண்ணிட்டேன். ஆண்டவரே நான் வந்துட்டு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் என்ன நடத்தணும், அதான் கிருபை கொடுங்க, இது என்ன செய்யணுமோ நீங்கள் எப்படி செய்யுங்க சொல்லிட்டு நான் போயிட்டேன். எக்ஸாமுக்கு போயிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கினேன். எல்லாமே எங்களுக்கு நடத்தினது படிச்சிருந்தா கண்டிப்பாக எக்ஸாம் நல்லா எழுதிடலாம். நான் படிக்கலை. சரி என்ன நீங்கள் என்ன செய்யுங்களோ செய்யுங்கன்னு நான் விட்டேன். நான் எதுவும் எனக்கு தெரிஞ்சது மட்டும் சும்மா எழுதி வச்சுட்டு வந்தேன். நான் முடிவு பண்ணேன், சரி எல்லாத்துலேயுமே ஃபெயில் தான் ஆகும், ஆனாலும் சரி பார்த்துக்கலாம், ஆண்டவர் தான் நம்ம பாடுவோம், அசிங்கப்பட்டாங்கன்னா அவர் நமக்கு உயிரே கொடுத்துட்டாரு, இதெல்லாம் நமக்கு பெரிய மேட்டர் கிடையாது, விட்டுட்டேன். அதுக்கடுத்து வந்துட்டு கெமிஸ்ட்ரி மேம் அடுத்த நாள் வந்துட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் திருத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது யோசித்தேன், சரி நம்ம ரிசல்ட் எப்படி நமக்கு முன்னாடி தெரியும் ஃபெயில் நினச்சிருந்தேன் நான். சரி கடைசியா ஆண்டர்கிட்ட சொன்னேன், ஆண்டர் இதில் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு என்ன இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க, நான் அசிங்கம் பண்ணணுமா இல்லைன்னா நான் பாஸ் ஆகிடுன்னு சொல்லணுமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பாஸ் ஆனாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம், அசிங்கப்படாது சரி, என்னை பாஸ் பண்ண வச்சு நீ பாஸ் ஆகிடுன்னு சொல்லி அதை சொன்னாலும் அது உங்களுக்கு தான், நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை அசிங்கப்படாலும் அதுவும் உங்களுக்கு தான், எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு பாராட்ட இருந்தாலும் உங்களுக்கு, அவமானம் இருந்தாலும் உங்களுக்கு தான், எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். அது மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு நான் விட்டேன். என் பேப்பர் வரும்போது கூப்பிட்டாங்க, போனேன், நீ இன்னும் கொஞ்சம் படிக்கணும், பாஸ் ஆகிட்டேன். போது செக்ரட்டரி ஒன்றுமே ஃபுல்லாக கிளாஸில் அந்த பசங்களாம் கேட்டாங்க, டே எப்போ ஃபெயில் தானே அவர் சொன்னேன். கர்த்தர் பண்ணார், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, கர்த்தர் தான் செஞ்சது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதான். இது ஆண்டவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, செஞ்சார். அது எனக்கு ரொம்ப பெருசாக அற்புதமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நடந்தது. நல்லது ஒரு சாட்சி, நல்ல அருமையான சாட்சி. அப்புறம் நீங்கள் ஏதாவது நீங்கள் தான் நிறையா சொல்லுவீங்களே. என்ன இது போன வாரத்தில் நீ வந்து அவன் ஒரு ஞாபகம் மாதிரி ஒரு படுத்துனான். போன வாரத்தில் வந்து சொல்லியிருந்தல ஒரு பையன், அவனுக்கு வந்து அதுக்கு அந்த வாரத்துலேயே நானும் கொஞ்சம் சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு அவன் ஞாபகம் நிறுத்தி, இப்போ அவன் ஒரு பாஸ்டரு, வயசு தான் அவனுக்கு தான், அவன் ஒரு பாஸ்டர் இந்த மாதம் சர்டிஃபிகேட் வாங்கலாம், பாஸ்டர் சர்டிஃபிகேட்டு. அவன் நிறைய சொன்னதுக்கப்புறம் சரி சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு அவன் சொன்னிருக்கான் போல, நீ சொன்னதெல்லாம் நீ நைட்டு போய் யோசிச்சு தரா, நீ புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் விட்டான். அடுத்த நாள் வந்தேன், ஸ்கூலுக்கு வந்தேன். திடீர்னு அவனே வந்து டே இது மாதிரி ஞாபகம் எடுக்க போகிறான்னா, என்னடா சொல்கிறேன், எதுக்கு எப்போ எங்கே போகணும், இது இல்லைடா அவங்க என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா சபையில் ஒத்துக்கிட்டாங்க எடுக்கிறதுக்கு. நேற்று நான் போயிருந்தேன், அவருக்கு நிறைய சொன்னார், நான் ஏற்றுக்கிறேன், நான் வர அக்டோபர் 3ஆம் தேதி ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. அதுக்கப்புறம் அது நான் அவ்வளோ ஞாபகத்தில் அப்புறம் இன்றைக்கி திரும்பி அதே சொன்னான். எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு, முடிய போகுது, அக்டோபர் 3 லீவ் போடுறான். நான் எதுக்குடா லீவ் போடணும், இல்லைடா அதான் சொல்லியிருந்தேன் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன், நீ லீவ் போட்டு கொஞ்சம் என் கூட வாடினான். அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அவன் ஏன்னா அவன் வீட்டுக்கே தெரியல, ஆனால் அவன் தைரியமாக அவ்வளோ தைரியமாக நான் ஞானஸ்தானம் எடுக்க தான் போகிறேன், எனக்கு வேணும் அவனு அவன் என்ன. அதுதான் இந்த வாரம் எனக்கு நடந்தது. அருமை. கண்டிப்பாக அவன் வந்துடுவான், ஆண்டவருக்குள்ளே பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடுவான். அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், எடுத்து தீர்வான். அக்டோபர் 3 ஸ்கூல் அன்றைக்கி தான் லீவ் வைப்பாங்க, 10 நாள் லீவ் போட்டு நான் போகிறேன் எடுக்கிறதுக்குன்றான். பரவாயில்ல, எடுக்கட்டும், சந்தோஷமான விஷயம் அது.
மிகுந்த சந்தோஷமாக இருக்குது உங்களோட சாட்சிகளை வந்து கேட்கும்போது. இன்னமும் நீங்கள் வந்து வளரும்படிக்கு அதிகமாக சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அதிகமாக உங்களோட ஜெப ஜீவியத்தில் வளருவதற்கு என்னென்ன காரியமோ அதை பாருங்கள், ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் சித்தமுள்ளவராகவும் இருக்கிறார், நமக்கு கிருபையும் அதை தான் கொடுத்துருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட சாட்சிகளெல்லாம் கேட்கும் பொழுது. உங்கள் வீட்டில் அப்பா அம்மாலாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலில் இருக்காங்களா? அப்பா அம்மாலாம் ஜெப வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலில் நல்ல ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாக இருக்காங்களா? ஓகே, அதுவே மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது. அம்மா ரொம்ப ரொம்ப இருப்பாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு இந்த சபைக்கு வந்து இந்த உபவாச கூடத்துலேயே ஒரே ஒரு ஜபம் இருக்குன்னா, நானும் இவங்களும் சபைக்கு வந்துடணும். அதை அவங்க சொல்லி சொல்லி வந்து இங்கே ஜெபிச்சு தான் அந்த ஜபம் கேட்கப்படுது. ஆண்டவர் எப்படியோ இருந்த நம்மள இங்கே எதுக்கு எடுத்துன்னு வந்து வச்சாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் என்ன சுத்தமாக செய்யட்டும். நான் வந்துட்டு சரி சொல்கிறேன், இவங்க என்ன சும்மா சாச்சு ஆண்டவர் சரி. நான் சம்டைம்ஸ் சொல்லுவேன், அப்போ எந்த டைம்லாம் இவங்க சும்மா, அப்போ உங்களுக்கும் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் பண்ணது வேற ஒருத்தர் பண்ணியிருப்பா, அது ஒன்று நீங்கள் ஆண்டவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா, அப்போ நான் பண்ணியிருக்க ஒரு காலத்தில்